கடையில வேலையெல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்றதுக்காக. அதாவது இவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர். அவர் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரா காணப்படுறார். எனவே அப்படிப்பட்ட இதுல சமூகத்தோட தான் அவருடைய உறவு இருக்கும். எனவே இந்த இடத்துல அந்த பிசினஸ கொண்டு போறதுக்கு வந்து சில நியதிகள், அதாவது கடன் அன்பை முறிக்கும்னு போடுவாங்க தானே. சில வேளைகளில் எலும்பையும் முறிக்கும்னு போடுவாங்க. சரியா? அந்த கடன் கொடுக்கிறது, வாங்குறது. சில பேர் என்ன செய்யறா, இவர் சுலபமா ஏமாத்திரலாம் அப்படின்னு கதைய கொடுத்தே அவங்க சில பேர் நஷ்டமடைய நல்லவங்களும் இருக்காங்க. வாங்கின கடனை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை உள்ளவங்க சில பேர் ஏமாத்தணுங்கிற மாதிரியும் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு ரொம்ப காலம் என்னன்னு கேட்டா அந்த சமூகத்திலே இளையோடியவர், அந்த சமூகத்திலே இருந்தவர். ஏன் அவருக்கு தெரியும் மனிதர்கள், சில மனிதர்களே அப்படித்தான், சில மனிதர்கள் போலியானவர்களாகவும் இருப்பாங்க. யாரை நம்புறது, யாரை நம்ப முடியாதுங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறியும் சில போது நமக்கு அந்த அனுபவ ரீதியா நமக்கு வாய்க்கப்பெறும். இவர் என்னதான் தெரியல, இவருக்கு ஒரு இது மக்கள், அதாவது மனிதர்களோடு பழகும் போது அந்த இயற்கைத்தனமா பழகக்கூடாது, நம்ம ஒரு வெள்ளந்தி என்றும் தன்னை ஒரு இளிச்சவாயன் என்றும் நினைத்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நினைப்பு கூட இருக்கலாம். அதாக கூட இருக்கலாம் அதற்கான காரணம். எனவே அவர் முகத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல மாத்தி கொள்றாரு. அப்புறம் திரும்ப பாருங்க அந்த விஷயத்த. அன்று காலை 10:25 கடைக்கு வந்தார். கடைக்குள் நுழையும் போது முகத்தை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டுமோ ஒரு குறிப்பிட்ட முடியும். அப்ப வீடு வரைக்கும் அப்படி இல்ல, அந்த கடவுளுக்கு நுழைஞ்சோன்னு அந்த முகத்தை மாத்துவார். அந்த சந்திரமுகி படத்துல சொல்ற உன் மனைவி கங்கா வைப்பார், சந்திரமுகியா மாறுற உன் மனைவி கங்கா வைப்பாருங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, ஒரு சந்திரமுகி முகம் மாதிரி அவர் மாத்துறாரு, அதை ஒரு கொடூரமா ஆக்குறாரு. சரியா? வைத்து இம்முகபாவத்தின் பிரதான அம்சம் கடுகடுப்பா இருக்குது, கோபப்பட்டு பிரதானம் இல்லாத அம்சம், எதையும் கணக்கெடுக்காம ஒரு சாதாரணமா இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரியான விரைப்பு தன்மை, அப்படிங்கிற மாதிரி ஒரு விரைப்பு தன்மை. இந்த முகபாவத்தை கடையில் உட்கார்ந்து இருக்கும் வரையில் எக்காரணத்தை கொண்டு மாற்ற மாட்டார், அதே நிலையில தான் இருப்பார். நண்பர்களோ அந்தஸ்து மிக்க வாடிக்கைக்காரர்களோ வரும்போது அவர் சிரிக்கவோ புன்னகை செய்ய வேண்டிய அவசியம் உண்மைதானே. சிரிக்கணும், புன்னகை செய்யணும், கதைக்கணும். சரியா? அதையும் என்ன செய்யணும், இந்த முகபாவத்தை மாற்றாமலே சிரிக்கிறது, சிரிச்ச மாதிரி இருக்கும், சிரிச்சாரா இல்லையாங்கிற மாதிரியான ஒரு ஒரு வெளிப்படுத்துதலை அவர் மேற்கொள்வார். சரியா? எனவே இவர் 2வது பந்திலையும் அதே பாத்திரத்தை மட்டும் தான் சொல்றாங்க. எனவே இந்த பந்தியினூடாக அந்த பாத்திரத்தின் தன்மை எப்படி சொல்லப்படுது, பாத்திர பண்பு சொல்லுங்க. ஒரு கோபத்தோடு இருக்கக்கூடியவர், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ஒரு கோப உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கலாம் என்கின்ற ஒரு 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 நிலைமை வருது. வேற சொல்லுங்க, வேற என்ன மாதிரியான நினைவு உங்களுக்கு வருது, என்ன மாதிரி பண்பு இருக்கு? ஒரு கண்டிப்பானவராக இருக்கக்கூடியவராக காணப்படுறார். வேற சொல்லுங்க. கடைக்குள் வர நுழையும் போது முகத்தை எப்படி வைத்துக் கொள்ளணுமோ அப்படி வைத்துக் கொள்வார். தன்னை ஒரு செயற்கையான ஒரு நிலைக்கு அவர் என்ன தன்னை மாற்றிக் கொள்கின்றார். அந்த இடத்துக்கு இடம் பொருள் ஏவல் என்கின்றவாறு அந்த இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சுபாவம் உடையவராக காணப்படுறாங்க மாதிரி அதை நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்ததுக்கு போவோம். கடையில் வந்து உட்கார்ந்த செட்டியார் கணக்கு எழுதும் சோமசுந்தரம் பிள்ளையை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தார். பிள்ளையும் அவ்வண்ணமே செய்தார். பிறகு செட்டியார் முகத்தை திருப்பி பெட்டியை திறந்து அங்கே கிடக்கும் சில்லறை காசுகளை கையால் துளாவி விட்டு கடைச்சிப்பந்திகளை அந்த 4 பேரையும், சரி, கடைச்சிப்பந்திகளை அந்த 4 பேரையும் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் பார்த்தார். இனி வசை புராணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எதை சாக்காக வைத்துக் கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று ஒரு கணம் யோசித்தார். ஒரே ஒரு கணம் தான் சாக்கு கிடைத்து விட்டது. அதாவது என்னது, இந்த சிப்பந்திகள் வேலை செய்யக்கூடிய அவங்க வேலை வாங்குறதுன்னு ஒரு வேலை. சரியா? பாருங்க, அப்ப இன்னும் ஒரு பாத்திரத்தை என்னது அறிமுகப்படுத்துறார். யார் பிரதான பாத்திரம் இந்த கதையில? சோமசுந்தர பிள்ளைங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு? கணக்கு பிள்ளை. அவர் கணக்கு எழுதக்கூடியவர், வரவு செலவு எழுதக்கூடியவர். சரி, அவரை ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றி பாக்குறார். பிள்ளையும் அவன் அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு, சைலண்டா ஒரு பார்வை. சரியா? அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினாங்கிற மாதிரி ராமன் செய்தியை சொல்ற மாதிரி 2 பேரும் சின்ன ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாங்க. பிறகு செட்டியார் முகத்தை திருப்பி பெட்டியை திறந்து அங்கே கிடக்கும் சில, அப்ப அவர் பார்த்துட்டு இருந்தாங்க, முகத்தை திருப்பி அந்த பெட்டியை வெள்ளா பெட்டின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டியை திறந்து அங்கே கிடக்கும் சில்லறை காசுகளை கையால் துளாவி விடுறது, கையுள்ளுக்கு. சரியா? துளாவி விட்டு கடைசி பந்திகளை அந்த 4 கடைசி பந்திகள் எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4 பேரையும் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் பார்த்தார். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நம்ம கடைக்கு போகும்போது மொத்தமா வாங்குறீங்களா சில்லறையா வாங்குறீங்களா மாதிரி இவர் என்ன பாக்குற பார்வை எப்படி மொத்தமாவும் பாக்குறாருன்னா 4 பேரையும் ஒன்னா பாக்குறாரு, திரும்ப தனித்தனியா ஒரு நோட்டை விடுறாரா அப்படின்ட்டு பார்த்தார்.
இனி வசை புராணத்தை ஆரம்பிக்கணும். வசை புராணம்ங்கிறது என்னது? வசை புராணம் அப்படிங்கிறது என்ன? வசைங்கிறது என்னது? ஏசுறதுன்னா அவரை குறை சொல்லக்கூடியதா ஒரு ஏசுற ஒரு விஷயம் தான் வசைன்னு சொல்றது. சரியா? குறை சொல்றது. வசை புராணத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். யோசிச்சிட்டாரு. இனி வந்து அவர் முதல் வேலை என்னன்னு கேட்டா, கல்லாப்பெட்டியில கைய விட்டுட்டு, அடுத்த என்னது அவரு அவரே ஒன் டைம்ல எல்லாத்தையும் செய்வாரு. என்னத்த ஏசுறதுக்கு ஆரம்பிப்பாரு. ஏதாச்சும் காரணம் வேணுமே. எதை சாக்காக வைத்து கொண்டு ஆரம்பிக்கலாம் என்று ஒரு கணம் யோசித்தார். ஒரே ஒரு கணம், ஒரு கணம் தான். சாக்கு கிடைத்து விட்டது. சரியா? பார்ப்போம். சாக்குன்னா என்னது? என்ன சாக்கு? சில சில பிரதேச வழக்கம்ல அது ஒரு காரணம். ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. என்ன காரணம்னா, நேரடியா பாருங்க ஒரு கூற்று ஒண்ணு சொல்றாரு. ஏண்டா தடிப்பயல்களா? சரியா? ஏண்டா தடிப்பயல்களா? நீங்க என்ன பரதேசிகளா? சன்னியாசிகளாடா? எருமை மாட்டு பயல்கள். விடிஞ்சதும் 4 வீட்டுக்கு யாசகத்துக்கு போற பிச்சைக்கார பயல் கூட இப்படி சாம்பலை அள்ளி பூச மாட்டேனடா. தரித்திரம் பிடிச்ச பயல்களா? நீங்க வந்து கடையில நுழைஞ்சீங்களோ இல்லையோ வியாபாரம் ஒண்ணுக்கு பாதியா படுத்து போச்சு. இன்னும் மிச்ச மீதிய படுக்க வச்சுட்டு போகவாடா இப்படி நெத்தியில அள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கீங்க சாம்பல. கடையில புதிசா சேர்ந்திருந்த ஒரு சிப்பந்தி, நீங்களும் விபூதி பூசிருக்கீங்களே முதலாளி என்று கேட்டான்னு ஒரு கேள்வி. இதுக்கு மேல என்னது அவருக்கு சொல்ல வேணும். என்ன நடக்குது இங்க? அப்ப அடுத்து ஒரு முக்கியமான பாத்திரங்கள் தான் அந்த சிப்பந்திகளை அறிமுகப்படுத்துறாரு. எனவே இவர் என்ன செய்யறாரு கேட்டா, அவர் ஏசணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தேடுறாரு. அவனுங்க என்ன செய்யறான்னு கேட்டா, நெற்றி நிறைய என்னத்தை பூசிருக்கானுங்க? விபூதிய அல்லது திருநீரை பூசிருக்கானுங்க. இவர் என்ன செய்யறாரு? அத காரணமா வச்சு ஏச ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா தடிப்பயல்களா? நீங்க என்ன பரதேசி? பரதேசின்னா என்ன பிள்ளைகள்? பரதேசிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? பரதேசி ஒரு வசை சொல் தான் அதுவும். பைத்தியக்காரன். வேற நாடற்றவர்கள். நாடோடியா தெரிகிறவன். வேற ஒரு சொந்த ஒரு ஊர் இல்லாதவன், ஊரா செல்லக்கூடியவன். சரி, ஒரு நாடோடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சுக்கிட்டா பரதேசி அப்படிங்கிற ஒரு அந்த சொற்பிரயோகம் வந்து உணர்த்துது. சரியா? ஓகே. அப்ப அவர் அந்த சொல்ல வச்சு என்ன செய்யறாருன்னு கேட்டா ஏசுறாரு. சரியா? ஓகே. அப்ப நீங்க என்ன பரதேசிகளா? சன்னியாசிகள் யாரு? திருமணம் முடிக்காம அப்படியே எனது சன்னியாச வாழ்க்கை தனியா வந்து எனது நாடு நகரம்னு சுத்தி திரிகிறவங்க. எருமை மாட்டு பயல்கள். நீங்களாம் எருமை மாட்டு பயல்கள். விடிஞ்சதும் 4 வீட்டுக்கு யாசகத்துக்கு போற பிச்சைக்காரன் பயல் கூட இப்படி சாம்பலியா பிச்சை எடுக்கக்கூடியவனது 4 வீட்டுக்கு போயிட்டு தான் அவன் எனது பிழைப்பு நடத்தணுங்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன் அப்படிங்கிறது வந்து ஒரு இழிவான ஒரு 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 ஒருத்தரா இங்க சொல்றாரு. பிச்சைக்காரன் பயல் கூட இப்படி சாம்பல் அள்ளி பூச மாட்டேன்டா. அவன் கூட இப்படி சாம்பல் விபூதியை பூசிட்டு இருக்க மாட்டேன்டா. தரித்திரம் பிடிச்ச பயல்கள். அப்ப விபூதி பூசுறது இந்த இடத்துல தரித்திரம்னு அவர் சொல்ல வர்றாரு. நீங்க வந்து கடையில நுழைஞ்சீங்களோ இல்லையோ, நீங்க எப்ப வந்து இந்த கடையில கால் வச்சீங்களோ வியாபாரம் ஒண்ணுக்கு பாதியா ஏற்கனவே இருந்த இதோட பாதி குறைஞ்சிருச்சு. இன்னும் மிச்ச மீதியை படுக்க வச்சுட்டு போவாடா. படுக்க வச்சுட்டானது இல்லாம செய்யறதுக்காக வாடா இப்படி நெத்தியில அள்ளி பூசிக்கிட்டு வந்திருக்கீங்க சாம்பலை. கடையில் அப்ப இப்படி சொல்ல ஒருத்தர் இடையில வந்து கடையில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு சிப்பந்தி புதுசா அப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு தெரியாது அந்த நடைமுறையெல்லாம். நீங்களும் விபூதி பூசிருக்கீங்களே முதலாளி என்று கேட்டு விட்டான். கேள்வி என்ன கேட்டான்? நீங்களும் விபூதி பூசிருக்கீங்களே முதலாளின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான். சரியா? அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டா ஒரு காரணத்துக்காக ஏசணுங்கிறதுக்காக தான் அவர் ஏசுறாரு ஒழிய உண்மையான காரணம் இல்ல. இருந்தாலும் கூட அவர்கிட்ட அந்த வளமையான ஒரு நிலையில அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுல ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டான். எதிர்த்து கேள்வி கேட்டான். சரியா? என்ன இப்படி நீங்க மட்டும் விபூதி பூசுறீங்களே, எங்களை எப்படி சொல்றீங்கன்னு எதிர்த்து கேள்வி கேட்டோன்னே இந்த இடத்துல தான் என்னது சிக்கல் உருவாகுது. அடி செருப்பாள நாய், வாயை திறக்கிறியா நீ? கணக்கு பிள்ளையை பார்த்து என்ன சொல்றாரு? பார்த்தீரா சோமசுந்தரம் பிள்ளை பயல் எதிர்த்துல விவகாரம் பண்றான். ஜோட்டாலை அடிச்சு வெளியே 10 மிமனை நமக்கு சரிப்படாது. கஞ்சிக்கு இல்லாம செத்த பயிர்களை இறக்கப்பட்டு கடையிலே வச்சது என் முட்டாள்தனம். சோமசுந்தரம் பிள்ளை சரியா? என்னது இப்படி சொல்றாரு? கடையில வச்சது என் முட்டாள்தனம் சோமசுந்தர பிள்ளை என்று செட்டியார் புரிந்து கொண்டிருக்கும் போது கணக்கு பிள்ளை அந்த புது பையனை பார்த்து, வேலையை போய் பாருண்டா, முதலாளி கிட்ட எப்படி பேசணுங்கிறத கூட தெரியாதேடா உனக்கு, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டா எதிர்ப்பு ஒண்ணு வந்தவன இவருக்கு என்ன செய்யல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அடி செருப்பால் எல்லா வசை சொற்கள் தான். நாய், வாயை திறக்கிறியா நீ? இவ்வளவு ஒரு இல்லிவா அந்த 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 சிப்பந்தியில நடத்துறாரு. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல இவர் ஒரு நல்லவரா, நீ நல்லவரா கெட்டவராங்கும் போது ஒரு வாசகனுக்கு அவர் எப்படி தோணும்? உங்களுக்கு எப்படி தோணுது அவரை? சொல்லுங்க. எப்படி தோணுது உங்களுக்கு அவரை? அவரோட கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தோணுது?
ஒரு கோபமானவர், மனுஷனை மதிக்க தெரியாது, சின்ன பயல்களை காரணம் தேடி ஏசுறது, எதிர்த்து கேள்வி கேட்டா அதுக்கு ஒரு வசை சொற்கள் சொல்றதுங்கிறது ஒரு கேரக்டர் வந்து ஒரு சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி நமக்கு. இப்ப எடுத்தோன்னு அடி செருப்பால, நாயே வாயை திறக்கிறியா நீ அப்படிங்கிறத சொல்றது. பார்த்திரா சோமசுந்தரி பயல் எதிர்த்துல விவகாரம் பண்றான், அவனை எதிர்த்து பேசக்கூடாது, தன்னை கீழே தான் இருக்கணும், அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவர் மாதிரி தெரியும். சோட்டாலே அடிச்சு, சோட்டாலேன்னு என்னது இந்த இடத்துல? செருப்பு. செருப்பால் அடிச்சு வெளியே பத்தும்னா என்னது இந்த இடத்துல? துரத்து, விரட்டு அல்லது துரத்து இவனை. நமக்கு சரி, நமக்கு இந்த இடத்துக்கு சரிப்படாது. இங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும்? என்ன குவாலிபிகேஷன்? ஓஎலா ஏஎலா என்ன செய்யணும்? மத்தவனுக்கு தெரியும், மத்த 4 பேருக்கும் என்ன செய்யணும்? கேள்வி கேட்க கூடாது, பாட்டுக்கு இருக்கணும். சரி, இவன் புதுசா வந்தவன் தானே, ஆனா இவன் என்ன செய்வான்? இவன் கொஞ்ச நாளத்துல என்ன செய்வான்? பழகிடுவான். இப்ப தெரியல அவனுக்கு புதுசு எல்லாம், நமக்கு சரிப்பட்டு வர்றது. கஞ்சி பாருங்க, அது இல்லாம கஞ்சிக்கு இல்லாம செத்த பயிர்கள் பாருங்க, கஞ்சிக்கு இல்லாம செத்த பயிர்கள் எப்படி ஒரு ஈகோ டச் பண்ற ஒரு வார்த்தைகள் அதெல்லாம். கஞ்சிக்கு இல்லாம செத்த பயிர்களை இறக்கப்பட்டு கடையிலே வச்சுட்டு என் முட்டாள் தான் பாருங்க. அப்ப 4 நாட்டி இவன் வாழ்வே இல்லை, நான் அவன் இறக்கப்பட்டு சாக போற நிலைமையில நான் அவனை எடுத்து அவன் என்ன எதிர்த்து கேசுறான் அப்படின்னு அவர் வந்து என்ன செய்யறாரு? அவரு ஒரு மனஸ்தாபப்படுறார். சரியா? அப்ப என்று செட்டியார் புரிந்து கொண்டிருக்கும் போது கணக்கு என்ன செய்யறாரு? அந்த புது பையனை பார்த்து வேலையை போய் பாருண்டா, அவனை கொஞ்சம் தப்பிக்க வைக்கிறதுக்கு, போய் பாருண்டா, முதலாளி கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட தெரியலையடா உனக்கு, போய் வேலையை பாரு அப்படின்னு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவரும் வந்து அவனை வந்து அவன் கவனத்தை வந்து வேற திசையை நோக்கி இவரோட என்னது, நீ வந்து போட்டி போட்டு பேசக்கூடிய நிலைக்கு நீ வந்துடும், அதனால அவனை மனதை மாத்துறதுக்கு இவர் ட்ரை பண்றாரு. நிறைய சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா கொஞ்சம் காப்பாத்துறாரு அவனுங்களை இவர்கிட்ட இருந்து. சரியா? அப்ப இந்த இடத்துல யார நம்ம கணக்கு பிள்ளை எப்படிப்பட்டவரா இருக்கு, சோமசுந்தரம் பிள்ளை எப்படிப்பட்டவரா இருக்கா நீங்க யோசிக்கிறீங்க? இவருக்கும் சோமசுந்தர பிள்ளைக்கும் முதலாளிக்கும் இடையான தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? உறவு எப்படிப்பட்டதா இருக்கும்? கொஞ்சம் நெருங்கிய உறவு. எல்லா விஷயமும் அவருக்கு சொல்றாரு அவரு. சரியா? இன்னொன்னு, அந்த சிப்பந்திகளுக்கும் கணக்கு பிள்ளைக்கும் இடையிலான உறவு போக போகுதுன்னு தெரியும். இப்போதைக்கு என்ன கேட்டா அவரும் ஏசுற மாதிரி தான் காட்டுறாரு. சரியா? அப்ப எல்லா விஷயமும் என்ன, இன்னொன்னு, இவர் நேரடியா அவர் முதலாளி இருந்தாலும் கூட நேரம் உன்னை நிர்வகிக்கிறது யாருன்னு கேட்டா அந்த சோமசுந்தர பிள்ளை தான். எனவே அவர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அவர் அவன் ஏதாச்சும் செய்யும் போது கேள்வி கேட்கறது வந்து கணக்கு பிள்ளை தான் கேட்பார். அப்ப பாப்போம், போக போக விளங்கும் ஒரு கேரக்டர். ஓகே, அந்த பையனுக்கு ஆத்திரமா வந்தது. ஏன்னா தெரியுதானே, இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அவன் அதெல்லாம் எனக்கு ஆத்திரமா வருது. ஏன்னா வீட்டுல கூட அப்படி பேசுனது இல்ல, இப்படி என்னது ஒரு கஞ்சிக்கு வழி இல்லாத சொல்ற, நாய்ங்கிறாரு, பேய்ங்கிறா, பரதேசிங்கிறாரு, இப்படி எல்லாம் வார்த்தையெல்லாம் புதுசு எனக்கு. சரியா? இந்த பையனுக்கு ஆத்திரமா வந்தது. போதா குறைக்கு மற்ற 3 பையன்களும் திரும்பி கொண்டு அவனை பார்த்து சிரித்தார்கள. இதுல ஒரு கடுப்பு, இதுல வர அவனுங்க என்னது பல்ல காட்டுறதுங்கிட்டு போயிட்டு. அப்ப இவனுக்கு வந்து மேலும் வந்து ஒரு நோண்டியான மாதிரி என்ன சொல்றது, ஒரு தன்மானம் வந்து தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவனுக்கு வருது. சரியா? அந்த என்னது கடைசியா வந்த பொடியனுக்கு. சரியா? செட்டியார் அதோடு அவனை விட்டு விட்டார். அதோடு என்னது, செட்டியார் அவனை விட்டுட்டா, போ நீ பொழைச்சு போ. மற்றொரு பையனை பார்த்து, அடுத்த பையன் மற்றொரு பையனை பார்த்து, இப்ப அந்த மொத்தமா பார்த்துட்டு இப்ப தனித்தனியா என்ன செய்யாரு, ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காரு. மற்றொரு பையனை பார்த்து அஸ்திரத்தை தொடுத்தார். சரி, அஸ்திரம்ங்கிறது என்ன? அம்பு. சரி, அம்பு தான் நம்ம அஸ்திரம்னு சொல்றோம். சரியா? அஸ்திரத்தை தொடுத்தார். கழுதே, உன்னைத்தானே பருப்புல ஒரே கல்லா கிடக்குன்னு சொன்னேனே, புடைச்சு வச்சியா கழுத? அவனது பருப்புல கழுதைங்கிறாரு, நாய்ங்கிறாரு, என்னென்ன மிருகங்கள் இருக்கோ எல்லா மிருகத்தையும் யூஸ் பண்றாரு. சரியா? அப்ப பருப்புல ஒரே கல்லா கிடக்குன்னு சொன்னேன், புடைச்சு வைக்கிறது என்ன பிள்ளை? புடைச்சு வைக்கிறதுனா அரிசி புடைப்பாங்க, பாத்தீங்களா? அரிசி புடைக்கிறதுனா தெரியுதுனே, அரிசி புடைப்பேன். இப்ப வந்து அரிசி புடைக்கிறது குறைவு. முன்னெல்லாம் அரிசி புடைப்பாங்க, அது இப்ப இல்ல தானே, குறைஞ்சிருச்சு தானே அரிசி புடைக்கிறது. சுலகுல போட்டு அந்த இப்படி புடைப்பாங்க, அதுல கல்லு தனியா பிரியும். குறைஞ்சி. இப்ப முன்னெல்லாம் அது சத்தம் வரும், ஒரு வீட்லயே இருந்து அரிசி பிடிக்கிறது வரும். இப்ப எல்லாம் வந்து ஏன்னா அரிசி நீக்கிய கல்கள் தான் கூடுதலா வருது. சரியா? ஓகே. அப்படி பார்க்கும்போது சரி, அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த கல்லு அந்த பருப்புல ஒரு கல்லா கிடக்குதுன்னு சொன்னேனே, புடைச்சு வச்சியா கழுதுன்னு பேசுறாரு. புடைச்சிட்டேன் முதலாளி, கல்லு ஒண்ணும் இல்லையே, புடைச்ச அதுல கல்லு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு திரும்ப என்ன சொல்லக்கூடாது. அங்க ஒரு ரூல்ஸ் என்ன இருக்கு, கேள்வி கேட்டா என்ன செய்யக்கூடாது, எதிர்கேள்விக்கு கூடாது, அதுக்கு பதிலும் சொல்லக்கூடாது, பேசாம இருக்கணும், சைலண்டா இருக்கணும்.
சரியா? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். சரியா? இவன் புடைச்சிட்டேன் முதலாளின்னு சொல்லும்போது, கல்லு ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லும்போது, என்னடா இல்லையா? என்னடா இல்லையா? அப்போ நான் பொய்யா சொல்றேன்? டேய், இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தா செருப்படி வாங்கிட்டு தான் இந்த கடையை விட்டுட்டு போக போற. ஆமா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. வேலையை ஒழுங்கா செய். சரி அப்படின்னு அவர் ஏசுறாரு. அப்புறம் இது என்ன ஒரு தெய்வ குத்தம்? ம். அந்த கல்லு இல்லைன்னு சொன்னது ஒரு தெய்வ குத்தமாடா? சரியா? அவருக்கு நான் என்னடா இல்லையா? அப்போ நான் பொய்யா சொல்றேன்? நான் பொய்க்காரனா? டேய், இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டே இருந்தா செருப்படி வாங்கிட்டு தான் இந்த கடையை விட்டு போக போற அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. வேலையை ஒழுங்கா செய். சோமசுந்தரம் பிள்ளை சோமசுந்தரம் பிள்ளை பேச்சை பாத்தீரா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேள். சரியா? கடைக்கு வாரவன் எல்லாம் ஒருத்தன் பாக்கி இல்லாம என்ன செட்டியாரே இப்படி கல்லை போட்டிருக்கீரே பருப்புலன்னு கேக்குறான். எல்லாம் வந்து கேக்குறானா? இவன் என்னடா புடைச்சேன் கல்லில்லைங்கிறான். புடைச்சானா கல்லில்லைங்கிறான். ஏ கழுத, நீ புடைச்சது நெசந்தானா? கேட்டதுக்கு பதில் சொல்லு, இல்ல இப்படியே கடையை விட்டு கீழே இறங்குன்ட்டு அவர் சொல்றான். நீ பொய் சொல்லாத, உண்மைக்கு புடைச்சியா சொல்றா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ஒரே அவமானமா போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. சரியா? சோமசுந்தர பிள்ளை அந்த பையனை பார்த்து, புடைச்சேன் கல்லை சுத்தமா புறக்கிட்டேன் முதலாளின்னு சொன்ன என்னப்பா? சரியா? சோமசுந்தரம் என்ன சொல்றாரு? அந்த பையனை பார்த்து, புடைச்சேன் கல்லை சுத்தமா புறக்கிட்டேன் முதலாளின்னு சொன்ன என்னப்பா அப்படின்னா இவர் சொல்றாரு. சொல்றா சொல்லி சமாளிச்சுட்டு போற, என்னடா நீ அப்படிங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் காப்பாத்த பாக்காரு. நெசத்தை சொல்றதுக்கு என்ன என்ற நெசத்தை சொல்றதுக்கு என்ன சொல்லு அப்படின்னு அந்த பையன் பதில் சொல்லாம நின்றான். ஏன்னா ஏன் சொல்லாம இருக்கான் பதில்? இப்ப பதில் ஒண்ணும் சொல்லலாம். ஏன் சொல்லல? புடைச்சேன்னு சொன்னாலும் ஏச்சுலும், புடைக்கலன்னு சொன்னாலும் ஏச்சுலும். அதனால மௌனமே சிறப்புன்ட்டு அவன் மௌனமாக இருக்கான். அந்த பையன் பதில் சொல்லாமல் நின்றான். செட்டியார் கடை பையன்கள் அத்தனை பேரையும் மொத்தமாக பார்த்து எல்லாத்தையும் பார்த்து, போங்களே, என் மூஞ்சியில முழிக்காதீங்க. உங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்கல்லை கட்டிக்கிட்டு மாரடிக்கலாம். தொலைஞ்சி போங்கடா என்று விரட்டினார். ஒரு குத்துக்கட்டையை வச்சாலும் ஒரு உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். சும்மா உன்னை பெற்றதுக்கு பலாக்கட்டையை பெற்றிருக்கலாம்னு சொல்லுவாங்க. பலாக்கட்டைனா தெரியுது உங்களுக்கு? அங்கிட்ட கூட பக்கம் பலாக்கட்டைங்கிற சொல் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல சார். பலாக்கட்டைன்னு கேட்டா அந்த அடுப்பு முன்னுக்கு உட்கார்றதுக்கு ஒரு உயரமா உட்காரும். அது என்னன்னு சொல்றது? வெளியிலயும் சொல்லுவீங்க. அது கீழே உட்கார்றதுக்கு கீழே ஒரு மர பலகையால அடிச்சது சின்ன ஒரு இது இருக்கும். ஸ்டூல் சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவீங்க? குத்தின்னு சொல்லுவீங்களா? அங்கிட்டு பலாக்கட்டைன்னு சொல்றது. சரியா? நம்ம பக்கம். அப்ப அந்த குத்தின்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, உங்களெல்லாம் என்னது உங்களை வச்சு மாரடிக்கிறதுக்கு குத்துக்கல்ல கட்டிக்கிட்டு மாரடிக்கலாம். ஏன்னா அதுக்கு உயிர் இல்லை, ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சொல்றதுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் அது பாட்டுக்கு எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இவனுங்க இல்ல எது கேட்கறானுங்க கதைக்கிறானுங்க. அவருக்கு அது பிடிக்கல. தொலைஞ்சு போங்கடா போங்க போயிட்டு தொலைஞ்சு போங்கடா அப்படின்ட்டு சார். அப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கானுங்க. யாரு? அந்த சிப்பந்திகள். பாப்போம் இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கடைப்பையன்கள் 4 பேரும் உள்ளே போய்விட்டார்கள். உள்ளே போனதும் பழைய மூவரும் சிரித்தார்கள். அப்ப ஒருத்தனை பேசும்போது மறுத்தனை சிரிக்கிறது. சின்ன பிடிங்க தானே, அது ஒருத்தன் இருக்குதானே அவனுக்குள்ள. அப்ப ஒருத்தனை எல்லாத்துக்கும் விழுவும். ஆனா அவன்ட டைம் வரும்போது அடுத்தவன் சிரிக்கிறது. திரும்ப இன்னொருத்தன் வர மத்தவங்க சேர்த்து அப்படியே ஒரு வளம் ஒண்ணு அங்க இருக்கு. சிரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா விளங்குதா? அதை அவனுங்க அப்படியே அதாவது பழகி போயிடுச்சு அவனுக்கு. மறு நிமிஷமே செட்டியார் அவர்களை அழைத்தார். ஏண்டா எங்கடா கூண்டோட கைலாசம் போயிட்டீங்க. உள்ளே சமுக்காலத்தை விரிச்சு படுத்து தூங்குங்கடா. நல்லா தூங்குங்க. இங்க வாரவங்களுக்கு புளியும் கடுகும் நான் நிறுத்து போடுறேன். சரியா? அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு ஆள் வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை. நம் மறு நிமிஷமே செட்டியார் அவங்களை அழைத்தார். அதை கொஞ்சம் அந்த மாடுலேஷன்ல வாசிங்க பாப்போம். மறுநிமிஷமே செட்டியார் அவர்களை அழைத்தார். ஏண்டா எங்கடா கூண்டோட கைலாசம் போயிட்டீங்க. உன்னே சமுக்காலத்தை விரிச்சு படுத்து தூங்குங்கடா.
நல்லா தூங்குங்க. இங்கே வர்றவர்களுக்கு புளியும் கடுகும் நான் எடுத்து போடுறேன். என்ன சொல்றாரு? நிமிஷம் அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் சேர்த்து அவங்க அழைத்தார். ஏண்டா எங்கடா கூண்டோட கைலாசம்ங்கிறது என்னது? கைலாசம்ங்கிறது என்னது? அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு வானலோகம். சரியா? சிவன் முதலா கடவுளா இருப்பார். அப்ப இறந்த இந்துக்கள் என்னன்னா, இறந்த பிறகு அந்த இறுதிக்கரியை செய்யும் போது சொர்க்கம் சேர் கைலாசம் சேர்ன்னு சொல்லுவாங்க. சரியா? சொர்க்கம் சேர் கைலாசம்ங்கிறது இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம். சரி, கைலாசம்ங்கிறது சிவலோகம். சரியா? அங்க போயிட்டீங்களா? எல்லாம் கூண்டோட அங்க போயிட்டீங்களாடா? சரியா? ஏண்டா எங்கடா கூண்டோட கைலாசம் போயிட்டீங்க? உள்ளே சமகாலத்தை விரிச்சு படுத்து தூங்குங்கடா. சமகாலம்ங்கிறது என்ன? அது ஒரு பெரிய விரிப்பு. சரியா? அதை வச்சு படுத்து தூங்குங்கடா, நல்லா தூங்குங்க. இங்க வாரவங்களுக்கு புளியுங்களும் நான் எடுத்து போறேன்ட்டு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் நடக்குதுன்னு கேட்டா, புதுப்பையன் ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, சரி, ஆத்திரத்தை உள்ளுக்கு அடக்கிட்டு, நீங்க தானே முன்னாடி உள்ளே போக சொன்னீங்க, நாங்க எது செஞ்சாலும் குத்தமா சொல்றீங்களே என்று 2 வாரங்களாக அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை கக்கியே விட்டான். என்ன நடக்குறீங்க? இவனும் ஒரு சிறுவன் தானே, இவனுக்கும் கோபம் இருந்தானே. புதுப்பையன் ஆத்திரத்தை அடக்கிட்டு என்ன செய்யறாரு? அடிக்கணும் போல இருக்கு, ஆனா அடிக்க முடியாது. ஏன்? அங்க என்னது, அவர் முதலாளி. அப்ப நீங்க தானே முதலாளி உள்ளே போக சொன்னீங்க, நீங்க தானே போங்கடா உள்ளுக்குன்ட்டு. நாங்க எது செஞ்சாலும் குத்தமா சொல்றீங்களே, சரியா, எது செஞ்சாலும் குத்தமா சொல்றீங்களே என்று 2 வாரங்களாக அடக்கி வைத்திருந்த 2 வாரம் வைத்திருந்த ஆத்திரத்தை கக்கியே விட்டான். சரியா? இந்த இடத்துல இவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. சரியா? பாப்போம், சின்ன ஒரு வீடியோ பாப்போமா? அதோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிக் பண்ணும். ஓகே சார். ஓகே. Recording stopped. ஓகே, ஸ்கிரீன்லங்கதா? ஆமா சார். ஆம் சார், பாருங்க. கொட்டாச்சி வாங்க. வேலைப்பா, நீங்க இங்க வாங்கடா. உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வைக்கணுமா? டேய், அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்மிஷன் எடுத்துட்டு போங்க. இல்லடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. இது வரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதா. போய் புடுங்க போ. டேய், நீங்க எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. நீங்க டேய் நீங்க தான ஆணி புடுங்க வேணாம். ஆணி புடுங்க வேணாம் ஐத்தில சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? வாங்க. டேய், அந்த பிரஸ் அவனை கொடு. நீ சுரண்டு. நீ வாங்க. நீ உள்ள போ. டேய், அவனை வாட்ச் பண்றான். டேய், தொடடா. கீழே தொடலாம். தலைய தொடலாம். தாவு அடிக்கிறாங்களே நீங்க. டேய், மெல்ல மெல்ல. என்ன செவருக்கு அடிக்கும். ஏமா தொடலாம். பரதேசி கர்மம். ஐயோ, என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டான்டா. ஏய், வேணும்னா போட்டேன், தெரியாம வந்துருச்சுடா. ஏய், மூச்சை காணடா. ஏய், தண்ணி எடுத்துடா. இந்த இருக்கு தண்ணி நான் ஊத்துறேன். ஏய், ஜி இந்த தண்ணி நல்ல தண்ணி எடுத்துடா. இந்த சித்தப்பா. சித்தப்பா தலையில சுத்தி வந்துருச்சு. டேய், கூலி மிச்சமாமும் பேச்ச கட்டுவீங்க. வேலை சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. டேய், இவங்க
இவங்களை ஜாக்கிரதா பாத்துக்கடா. ஓகே பாஸ், இவனுக்கு வேலை செய்ய ஒரே உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். அப்படி அடிச்சிருவேன். நான் அப்படியா சொன்னேன்? இவங்களை வேலை செய்யாம பாத்துக்கிறது உங்க வேலை. ஓகே, ஓகே பாத்தீங்களா பிள்ளைகள்? வீடியோ விளங்குச்சா? ஓகே, நம்ம கதைக்கும் அந்த சீனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? ஆமா சார். நிறைய சொற்கள், பரதேசி, அந்த செருப்பு எல்லாமே வந்துச்சு. அதுல நல்ல லிங்க் ஆனிச்சு. சரியா? அந்த வடிவேல் எப்படி அந்த இடத்துல அந்த கேரக்டரோ அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்யலாம், அந்த முதலாளியை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. சரியா? ஓகே, இப்படி இருக்கிற நிலையில இவன் என்ன செய்யட்டான்னு கேட்டா ஆத்திரத்தை கக்கிட்டான். எனவே அந்த இடத்துல இவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அப்படி எதிர்த்துக்கு பேசுனது பெருசா இல்ல யாரும். அவன் பேசியதை கேட்டு மற்ற பையன்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சிரிக்க, செட்டியார் தம் முகத்தை இன்னும் கடுகடுப்பா வைத்துக் கொண்டு சோமசுந்தர பிள்ளையை ஏறிட்டு பார்க்க, நீ கதைக்கணும்ல பிள்ளை அந்த பையனை பார்த்து, சரி அந்த பிள்ளை அந்த பையனை பார்த்து சொன்னேன், ஏண்டா பேசாதே பேசாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என்ன பயல்டா நீ? போய் அந்த ஈரங்காயத்தை மூட்டையில இருந்து எடுத்துக்கிட்டு வா, இங்கே பொட்டியில ஈரங்காயம் இல்ல என்றா. ஈரங்காயம்னு ஒரு வெங்காயம், ஒரு பொருள். சரியா? என்ன சொல்ல முள்ள அனுப்பிட்டார். இந்த இடத்துல என்ன காரணமா இருக்கும் இவரை டக்குன்னு இடம் மாற்றுறதுக்கான காரணம்? சோமசுந்தர பிள்ளை வெட்டியார் மீண்டும் அந்த பையனை ஏசிடக்கூடாது, ஏசிடக்கூடாதுன்னு ஒரு காப்பாற்றுற ஒரு செயலை தான் அவர் செஞ்சு கொண்டிருக்காரு. சரியா? ஒரு என்ன சொல்றது, இந்த இடத்துல அவர் வந்து ஒரு நாட்டாம மாதிரி சமாதானப்படுத்திட்டு அப்படி இப்படி போய் கொண்டிருக்காரு, லெவல் பண்ணிட்டு அந்த அந்த கடையை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு முரண்பாடான ஒரு சூழலை ஏற்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் ஒரு சமாதான போக்குல கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாவும் இருக்காரு, சமாதானமா ஒரு லெவலா கொண்டு போறாரு. சரியா? அதெல்லாம் எங்க தெரியுது? அவர் சொன்ன பிறகு அதெல்லாம் எங்கே தெரியுது? எல்லாம் சொல்லித்தான் நடக்க வேண்டியிருக்கு. ஏண்டா சோறு திங்கிறீங்களே, அதையும் சொன்னாதான் திம்பீங்களோ? இல்லை கேட்கிறேன், இப்படி அறிவு கட்ட பயல்களா வந்து நமக்குன்னு சேர்ந்திருக்காங்களே, அதை சொல்லும். டேய் உன்னைத்தாண்டா, அந்த முத்தையா பிள்ளை பாக்கியை போய் கேட்டியா? அதையும் சொன்னாதான் செய்வியான்னு. அடுத்தது பாருங்க, விபூதியில ஆரம்பிச்சு ரெண்டாவது என்னது, அடுத்து என்னது, பருப்புல அந்த கல்லு பொறுக்கிறத தொடர்ந்து அதுதான் அந்த காசு பாக்கி காசு வாங்குற விஷயத்துக்கு போயிட்டாரு. சரியா? ஓகே, கேட்டேன் முதலாளி. கேட்டியாக்கும், கெட்டிக்காரன் தான். கேட்டு வாங்கணும்னு தோணலையோ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சரியா? அப்ப அடுத்து சொல்றாரு, பாக்கியை கொடுத்துட்டாரு என்று பெருமிதத்தோடு, பாக்கியை கொடுத்துட்டாருன்னு என்னமோ வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பெருமிதத்தோடு சொன்னான் பையன். அட என்னமோ இவன் சாமர்த்தியத்திலே வாங்கின மாதிரிலே பேசுறான். கடன் வாங்கினவர் கொடுக்காமல இருப்பாரு. முத்தையா பிள்ளை யோக்கியன், இவனை போல முடிச்சு மாறி பயலா இருப்பாருன்னு நினைச்சான் போல இருக்கு, அதனாலேதான் கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சவடாலா சொல்றான். ஏய் நீ எப்படிடா போய் கேட்ட? கண்டிப்பா கேட்டியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல நின்னாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்புங்கிற மாதிரி எது சொன்னாலும் தப்பா தான் அவரு எடுத்துக்கொள்றாரு. சரியா? இந்த இடத்துல அவரு சொல்லுவது முடிச்சு மாறி பயலே. அவன் முடிச்சு மாறி பயல் என்னது? முடிச்சு மாறி பயலா இருப்பான்னு நினைச்சான்னா என்ன நீங்க கெஸ் பண்றீங்க? ஒரு தந்திரமானவன் அல்லது நம்பகத்தன்மையற்றவன், சூழ்ச்சி செய்யக்கூடியவன் என்னன்னு சொல்லுவாங்க? முடிச்சு மாறின்னு சொல்றது. சரியா? நோட் பண்ணி. தந்திரம், சூழ்ச்சி செய்யக்கூடிய, ஏமாத்துறவன். சரி, அப்ப இவன் சொல்ற முத்தையா பிள்ளை யோக்கின், இவனை போலனா இவனை வந்து அப்படி ஒரு போர்ட்ரேட் பண்றாரு அவர். சரியா? முடிச்சு மாறி பயல இருப்பாருன்னு நினைச்சான் போல இருக்கு, அதனாலேதான் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவரு என்ன சொல்றாரு, அவரு சொல்றாரு. சரியா? ஓகே, ரெக்கார்டிங் போடணும். Recording in progress. கொஞ்சம் மேல இருந்து வருவோம், ஏன்னா ரெக்கார்டிங் ஆகல. சரியா? ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போற சீன் முடிய, வீடியோ முடிய. அவன் பேசியதை கேட்டாதானே?
அவன் பேசியதை கேட்டு மற்ற பையன்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு சிரிக்க செட்டியார் தம் முகத்தை இன்னும் கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு சோமசுந்தரம் பிள்ளையை ஏறிட்டு பார்க்க, பிள்ளை அந்த பையனை பார்த்து, ஏண்டா பேசாதேன்னு உனக்கு எத்தனை தரம் சொல்றது? என்ன பயல்டா நீ? போய் அந்த ஈரங்காயத்தை மூட்டையிலிருந்து எடுத்துக்கிட்டு வா, இங்கே பொட்டியில ஈரங்காயம் இல்லை என்றார். ஓகே, அப்ப அந்த விஷயம் அங்க முடியுது. அதெல்லாம் எங்கே தெரியுது? அப்ப இது இந்த விஷயம் அவனுக்கு எங்க தெரியுது? நீ சொன்னாதான் ஒவ்வொன்றையும் சொல்லிதான் அவன் செய்யறானுங்கிற மாதிரி அவர் எடுத்துக்கொண்டு எல்லாம் சொல்லிதான் நடக்க வேண்டி இருக்கு. ஏண்டா சோறு திங்கிறீங்களே, அதையும் சொன்னாதான் திம்பீங்களோ? இல்லை கேட்கிறேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்படி அறிவு கெட்ட பயல்களா வந்து நமக்குன்னு சேர்ந்திருக்காங்களே, அதை சொல்லும். டேய் ஒண்ணுதாண்டா, அந்த முத்தையா பிள்ளை பாக்கியை போய் கேட்டியா? அதையும் சொன்னாதான் செய்வியா அப்படின்னு கேட்கும்போது, கேட்டேன் முதலாளி அவன் சொல்றான். அதுக்கு பிறகு கேட்டியாக்கும் கெட்டிக்காரன் தான், கேட்டு வாங்கணும்னு தோணலையோ? அவன் கேட்கும்போது பாக்கியை கொடுத்துட்டாரு என்று பெருமிதத்தோட அவன் சொன்னான். பெருமிதத்தோட அவன் சொல்லும் போது அதற்கும் அவர் அசைப்படுறார். ஆனா என்னமோ இவன் சாமர்த்தியத்திலே வாங்கின மாதிரிலே பேசுறான். பலன் வாங்கினவர் கொடுக்காமலா இருப்பாரு? முத்தையா பிள்ளை யோக்கியன், இவனை போல முடிச்சு மாறி பயில இருப்பார்னு நினைச்சான் போல. அப்ப முடிச்சு மாறி அப்படிங்கிற சொன்னது போல தந்திரமாக நடந்து கொள்பவன், அதே மாதிரி நம்பக தன்மையற்றவன், சூழ்ச்சிக்காரங்கிற மாதிரி பொருள் வருது. எனவே இவனையும் சரியா என்ன சொல்றாரு கேட்டா, இப்படிப்பட்ட தன்மை கொண்டவன், எனவே இவன் மாதிரியே முத்தியா பிள்ளையும் இருப்பாருன்னு நினைச்சான் போல இருக்கு. அதனாலதான் கொடுத்துட்டாருன்னு ரொம்ப சவடாலா சொல்றான். சவடால்னா என்ன? சவடாலா சொல்றதுன்னா ஒரு திமிரா, சரியா திமிரா சொல்றான். ஏய் நீ எப்படிடா போய் கேட்ட? கண்டிப்பா கேட்டியா? அவன் கேட்கிற சுவா இருக்குது, கண்டிப்பா கேட்டியா அல்ல சுமூகமா கேட்டியா அல்லது சாதாரணமா கேட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அதுக்கு அவன் சொல்ற எடுத்தோன்னு, எது கேட்டாலும் எப்படி சொன்னாலும் ஏச்சுதான் போகும். சரி கண்டிப்பா தான் கேட்டேன் முதலாளி அப்படின்னு அவர் சொல்லணும்னு. அதுக்கு என்ன சொல்றாங்க, கண்டிப்பா கேட்டியா? உன்னையாடா அப்படி கேட்க சொன்னது? எதம்பதமா பேசணும்னு உனக்கு எத்தனை தரம் சொல்லி இருக்கேன். கண்டிப்பா பேசினா நாளைக்கு எவன்டா கடைக்கு வருவான்னு என்னது அவர் சொல்றாரு. கண்டிப்பா எனக்கு எதமா பதமா என்னது பார்த்துதான் பேசணும்னு அவர் சொல்றாரு. சரி, அதே எதமா பதமா பேசியிருந்தா என்ன சொல்லிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாரு இருக்கும்? அவன் எப்படி எதமா பதம் எப்படிடா கடன் கொடுப்பான், கடன் வாங்கினவன் கொடுப்பான், கண்டிப்பா கட்டணம் கொடுப்பான்னு சொல்லியிருப்பாரு. சரியா? அப்ப இப்படிதான் சிக்கல் பாப்போம். அப்போது சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு சாவதானமாக, முருகையா அந்த பெரிய கணக்கு நோட்டை இப்படி எடு அப்படின்னு முருகையாங்கிற நபர் தான் அந்த இடத்துல அவர்கிட்ட மாட்டிக்கிட்டது. சரியா? நோட்டை இப்படி எடுன்னா வேற கொஞ்சம் அங்கிட்ட என்ன சொல்றது நகர்த்துறதுக்கு. அவ சோமசுந்தரம் பிள்ளை குறுக்கிட்டு சாவதானமாக என்ன செய்யறான்னு கேட்டா, முருகையா அந்த பெரிய கணக்கு நோட்டை இப்படி எடு என்றார். செட்டியார் முருகையாவை விட்டு விட்டார். மற்றொரு பையனை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் சண்முக பிள்ளை கடைக்கு வந்து சில மற்ற பிள்ளை ஏறிட்டு ஏன் பார்க்க நேரம் இருக்கும். என்ன காரணம்? ஏசுறது ரெடி ஆகிறாரு. அந்த டைம்ல புதிய ஒரு பாத்திரம் உள்ளுக்கு வருது. என்ன அந்த பாத்திரம்? சண்முக பிள்ளை. சரியா? சண்முக பிள்ளைங்கிற ஒரு பாத்திரம் வருது. ஓகே, அண்ணாச்சி வாங்க என்று அவரை வரவேற்ற செட்டியார் அந்த பையனை பார்த்து, ஏய் பரதேசி, நான் உனக்கு என்ன சொன்னேன், என்னலே சொன்னேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது சண்முகம் பிள்ளை பேச்சு கொடுத்தார். அந்த டைம்ல சொல்லும் போதே என்னது ஏச ஆரம்பிச்சிட்டாரு. செட்டியாரையா, நாளைக்கு மதுரைக்கு போறேன். சரி, அந்த பேச்சை நிறுத்துறதுக்கு யோசிச்சாரா அல்லது அவன் கஷ்டப்படுறானே, மனசு கஷ்டமா இருக்குமே, அதுக்காக நம்ம இடையில கழிச்சு அவர் நிப்பாட்டணும் என்னன்னு தெரியல. பாப்போம் அந்த கேரக்டர் எப்படி நம்ம போதான் தெரியும். செட்டியாரையா, நாளைக்கு மதுரைக்கு போறேன்னா என்று தாம் சொல்ல வந்த விஷயத்தை ஆரம்பித்தார். செட்டியாரும் கவனத்தை அவரிடம் திருப்பின. செட்டியாரும் கவனம்னா இப்ப எங்க இருக்கு, அந்த பையன்கிட்ட இருந்து இப்ப சண்முக பிள்ளைக்கு மாறிட்டாரு. அத்துடன் சாமான்கள் வாங்கவும் 2 வந்தாரு. அந்த இடத்துல சாமான்கள் வாங்கவும் 2 வந்தாங்க. பையன்கள் சுறுசுறுப்பாக வேலையில் ஈடுபட்டார்கள். பையன் நினைச்சாங்கன்னா வேலையில ஈடுபட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கதிரே சென்ற எப்பொழுது பார்த்தாலும் கடை சிப்பந்திகள் மீது இப்படி சீறி விழுவதை பல வருஷங்களாக பார்த்து கொண்டு வந்தவர் சண்முகம் பிள்ளை. ஒரு நாள் கூட செட்டியார் அன்பாக ஒரு பையனை பார்த்து பேசியதில்லை. மாதத்தில் 10 நாட்களாவது அவர் செட்டியார் கடைக்கு வந்து சிந்தனை உட்கார்ந்து பேசி கொண்டு விட்டு போவார். அப்ப இந்த இடத்துல கதிரே செட்டியார் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பார். சரி, இதை யாரு அவதானிக்கிறா? தொடர்ச்சியாக குறைஞ்சது 10 நாள் சரி வந்து பார்த்துட்டு காட்சி தருவார். யாரு? இவருக்கு வந்து ஒரே டவுட், என்ன ஏன் இப்படி கடுகடுப்பா இருக்காரு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் வந்து விட்டால் கடை பையன்கள் ஒரே கொண்டாட்டம். ஏனென்றால் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது செட்டியார் சகசநாம அர்ச்சனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். அப்ப அந்த டைம்ல மட்டும்தான் ஓய்வு, வாய் கொஞ்சம் ஓய்வா இருக்கும். சரியா? அப்ப சொல்லுங்க பாப்போம், சகசநாம அர்ச்சனை என்ன எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க? சகசநாம அர்ச்சனைனா வடமொழி சொல்லு. சகசநாம அர்ச்சனை இப்ப ஒரு தெய்வம் இருக்குது. தெய்வத்துக்கு வந்து தெய்வத்தின் 6,000 பேர்கள். சரி, 1000 பேர்கள் இருக்கும். சரி, அப்ப சிவனுக்கு வந்து சிவன் இருக்கு, உருத்திரன் இருக்கு. சரியா?
நீலகண்டன் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்குன்னு ஒரு இறைவனுக்கு. எனவே அந்த பேரை சொல்லி சொல்லி 1000 பேரை சொல்லி சொல்லி பூசை செய்வாங்க. பூசை செய்யும்போது பூக்களை கொண்டு பூசை செய்வாங்க, பால் பழம் அந்த மாதிரி பஞ்சாமிர்தம் அந்த மாதிரி அந்த திருவுருவத்தை என்ன செய்வாங்க, அதனால அந்த சொல்லி 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 மந்திரமா சொல்லி சொல்லி பூசிப்பாங்க. அதைத்தான் சகஸ்ரநாம அர்ச்சனைன்னு சொல்றது. எனவே இவர் அந்த இவர் என்ன செய்யறாரு, தொடர்ச்சி அதனை செய்யற 1000 பேர் எப்படி மந்திரம் சொல்ற மாதிரி இவர் தொடர்ச்சி என்ன செய்யறாரு, ஏசிட்டே தான் இருக்காரு. எனவே அந்த சகஸ்ரநாம அர்ச்சனையை தற்காலிகமா என்ன செய்யாரு, நிறுத்தி வைத்து விடுவார் என்பது அவர்களுக்கு தெரியும். இவர் பேச்சு கொடுத்தா அங்க நடக்கும். எனவே யாரை எதிர்பார்த்துட்டு போனா அந்த சண்முகமலை எப்பாச்சும் வருவாரா, ஏதாச்சும் மாட்டிக்கிட்டும் போது அல்லது பேசும்போது அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட அவனுக்கு வரும், ஏன்னா காப்பாத்தி விட்டுருவார் அப்படின்ட்டு. செட்டியாரும் கூட அர்ச்சனை நிறுத்துவதற்கு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நல்ல ஒரு பாயிண்ட். செட்டியாரும் கூட அர்ச்சனை நிறுத்துவதற்கு அதை ஒரு நல்ல சந்தர்ப்பம் கருதுவார். செட்டியார் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த அர்ச்சனை அதாவது ஏசுறதை நிறுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அவர் கருதுவார். என்ன அர்த்தம் அதுல, என்ன அர்த்தம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த வசனத்துல, என்ன யோசிக்கிறீங்க? அவரும் தொடர்ந்து ஏசு கொண்டிருக்க விரும்பல. அவருக்கும் ஏசனுங்கிற விருப்பம் இல்ல. அப்ப இப்பதான் அவருக்கு கேள்விக்குரியது, யாரு வேறு, நல்லவரா கெட்டவரா? அப்ப இந்த வாய்ப்பா இவரும் பயன்படுத்திக்கிறார் அவனா சைலண்டா இருக்கிறதுக்கு. சோமசுந்தர பிள்ளை குறுக்கிட்டு கடை பையன்களுக்கு புத்தி சொல்ல தொடங்கி விட்டாலும், சோமசுந்தர பிள்ளை யாரு? சோமசுந்தர பிள்ளை அந்த சோமசுந்தர பிள்ளை குறுக்கிட்டு கடை பையன்களுக்கு புத்தி சொல்ல தொடங்கி விட்டாலும் கொஞ்சம் மூச்சு விட்டு ஓய்வெடுத்துக் கொள்வார். அந்த டைம்லயும் கொஞ்சம் அதுக்கு பிறகு ஆரம்பிச்சிருவார். பையன்களை தாம் திட்டும் போது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்பதற்காகவே சோமசுந்தர பிள்ளை அந்த 30 வருஷ காலம் தம் கடையில் கணக்கு பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்க என்று சொன்னாலும் தவறில்லை. சோமசுந்தர பிள்ளை கணக்கு பாக்குற வேலை மட்டும் இல்ல, இப்படி இவங்களை ஏசும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நோகாம நோம்பு கும்பிடு சொல்லுவாங்க, நோகாம என்ன செய்யறது, ஏசுற மாதிரி. அதான் சொல்றதுன்னு கேட்டா, ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்க என்ன கூடுதலா ஏசிடவும் கூடாது, நான் கண்டிப்பா இருக்கவும் கூடாதுங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது இவங்களை ஏசணும், ஆனா ஒரு எல்லைக்கு அப்பால் ஏசக்கூடாது. எனவே இடையில ஒரு 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 சமாதானமா அல்லது அவரை ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக தான் எனது சோமசுந்தர பிள்ளை அந்த 30 வருஷ காலமும் தம் கடையில். அப்ப 30 வருஷ காலம் இவனுங்களே இருக்கானுங்களா? சிறுவனாக இருக்கலாம் 30 வருஷமா இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி ஒவ்வொரு வருடம் ஒவ்வொருத்தனும் வருவான், வேலை செய்வான், போவான், வருவான், வேலை செய்வான், போவான். இப்படி நிறைய பையன்கள் வந்துட்டு போயிருக்கானுங்க. எனவே இந்த இடத்துல ஒரு சோமசுந்தர பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு இவரை பத்தி, இந்த கேரக்டரை பத்தி தெரியும். யாரை பத்தி? செட்டியாரை பத்தி தெரியும். சரியா? எனவே இந்த 30 வருஷ காலமும் தம் கடையில் கணக்கு பிள்ளையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் தோணும், இதுக்காகத்தான் வச்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியும் ஒரு இது வருது. அப்ப பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு 10 மார் இந்த கதையோட திருப்பம். அந்த கேரக்டரை என்ன செய்யறாருன்னு கேட்டா கொஞ்சம் வேற விதமா கொண்டு போற பாக்குறாரு. யாரு? ஆசிரியர். பார்ப்போம். செட்டியாரின் குணாதிசயங்கள் எல்லாம் கடை பையன்களுக்கு மனப்பாடம். அவர் இப்படி இப்ப என்ன மாதிரி என்னென்ன எல்லாம் மனப்பாடம் நடத்துவாங்க தெரியும். 2 வாரங்களுக்கு முன் சேர்ந்த புது பையன் வெங்கடாசலத்துக்கு இன்னும் முதற்பாடம் கூட சரிவர புரியல. அவனுக்கு என்ன தெரியல, சிலபஸ் தெரியல. சிலபஸ் உள்ள படிச்சு முடிச்சு A+ எடுத்தவனுங்க மத்தவனுங்களா தெரியும் என்ன நடக்கும்ட்டு. இப்பதான் அவனுக்கு என்னது ஃபர்ஸ்ட் டைம்க்கு வந்திருக்கான். யாரு அவரு? இந்த பாத்திரம் வெங்கடாசலம். சரியா? வெங்கடாசலத்துக்கு இன்னும் முதற்பாடம் கூட சரிவர புரியவில்லை. அதனால்தான் அவனுக்கு செட்டியார் திட்டும் போது உள்ளூர மனம் குமுறியது. சரியா? அப்ப வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் மற்றவங்களும் மறுத்து போயிருக்கும். ஏன்னா அவனுக்கு பழகி போச்சு, தெரியும் வர பத்தி. ஆனா இவன் புதுசு தானே, அதனால கொஞ்சம் பீரிட்டு எழும்புது அந்த அவனோட உள்ளுணர்வு. பிச்சைக்காரன், கஞ்சிக்கு இல்லாதவன், நாய், பேயை என்று எத்தனையோ இழிச்சொற்களை சேற்றிலே தோய்த்து எடுத்து செட்டியார் வீசியிருக்கிறார். சாணியில முக்கிய அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி என்ன செய்யறாரு அவரு, இப்படி ஏசிருக்காரு, செட்டியார் வீசியிருக்கிறார். அவன் சொல்லாமல் கொள்ளாமல் கடை விட்டு ஓடிடலாம் என்று நினைத்தாலும், சொல்லாமல் ஓடிடுவோமான்னு யோசிச்சாலும் தன் தகப்பனாரின் கண்டிப்புக்கு பயந்து இன்னும் அங்கேயே இருந்து கொண்டிருந்தார். என்னது தகப்பனார் கண்டிப்பு, இங்க எல்லாம் வேலை செய்யணும்டா அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்காரு அவர் தகப்பனார். சரியா? இன்னும் இப்ப இதை பார்த்தாலும் பிள்ளைகள் சில நேரம் இப்ப கல்விங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க 7 படிக்கிறீங்க, எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப சாதாரணமா பொதுவா 18 வயசு இருக்குமா? 19 வயசு. இப்ப இந்த இடத்துல நம்ம படிச்சு கொண்டிருக்கோம். ஆனா உங்கள் வயதை ஒத்தவர்கள் நீங்க கொழும்புக்கெல்லாம் போய் பார்த்தா, சரியா, ஹோட்டல்கள்ல பார்த்தா கொத்து ரொட்டி போடுறது, சரியா, அதே மாதிரி அந்த சிப்பந்திகளா இருக்கிறது கடைகள்ல பிள்ளைகள் அவ வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிறைய பேர் அப்படி ஒரு கட்டத்துக்கு மாறும். சரியா?
ஆனா இது என்ன காரணம்? இவங்களை வந்து அந்த கல்வியை விட்டுட்டு போறதுக்கு அவங்க திறமை இல்லாம இல்ல, சில போது வறுமையும் வந்து சிக்கலாகும். தன் குடும்பத்தை ஒரு இடத்துக்கு தான் தான் முக்கியங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட வரலாம். அதனால நீங்க பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல. இப்ப கேரேஜ்ல போய் பார்க்கலாம், சின்ன வயசா தான் இருக்கும், அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். கேட்டா அவனுக்கு ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ள, ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ட்டு. அப்படி இப்படி இருக்கு. இருந்தாலும் கூட அந்த அந்த காலப்பகுதி அப்படிதான். இப்ப நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் வந்து இப்ப எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காலப்பகுதி வந்து பிழைக்கணும், பிழைக்கிறதுக்கு தான், உணவுக்கு தான். அப்ப உணவு சாப்பிட்டு இருந்தா சரி. சரி, கல்விங்கிறது அடுத்த பட்சம் தான். முதல்ல உயிர் வாழணும், அதுக்கு தொழில் வேணுங்கிற அடிப்படையில என்னன்னா பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். அதனால அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு. அப்ப இவன் அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த விட்டுட்டு வந்துருது. சில பேர் அப்படி விட்டுட்டு வருவாங்க பிள்ளை இந்த வருமானத்துக்காக. எனவே அவர் அப்பா போன திரும்ப ஏசுவார் அப்படிங்கிறதுக்காக அங்க அப்ப எல்லாம் என்னது தன்னை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிற நிலைமை இருக்கும். சரியா? அவருடைய ரோசத்தை கண்டும் செட்டியார் தங்களை திட்டுவதை கண்டும் மற்ற பையன்கள் சிரித்ததற்கு காரணம் அவர்களுக்கு மானமோ ரோசமோ இல்லாததான் என்று யாராவது நினைத்தால் அதைவிட பெரிய தவறு வேறொன்றும் இருக்க முடியாது. எப்படி சொல்றாரு? அவனுடைய ரோசத்தை கண்டும். யாரு ரோசம்? யார் அந்த பேர் சொல்லுங்க, கேரக்டர் பேர் என்ன? புதுசா வந்து பேர் என்ன? வெங்கடாசலம். அவனுடைய ரோசத்தை கண்டும் செட்டியார் தங்களை திட்டுவதை கண்டும் மற்ற பையன்கள் சேர்த்ததுக்கு காரணம் அவர்களுக்கு மானமோ ரோசமோ இல்லாததான் என்று யாராவது நினைத்தால் அதை விட பெரிய தவறு வேற ஒன்றும் இருக்கு. அதனால இல்ல, மான ரோசம் இல்ல, அவனுங்க அப்படித்தான். அவங்க என்னது எவ்வளவுதான் கல்வி ஊத்தினாலும் என்னது கணக்கு எடுக்க மாட்டான். அவனுக்கு ரோசம் இல்ல, மானம் இல்ல அப்படிங்கிறது நினைச்சா அது அந்த அதை விட பெரிய தவறு வேற ஒன்றும் இருக்க முடியாது. இப்ப என்ன அப்படின்னு கேள்விக்கிறது? அவர்கள் அங்கே இருந்து பழகியவர்கள் செட்டியாரின் வார்த்தைகளுக்கு பொருள் கிடையாது என்று மனப்பூர்வமாக அவர் நம்பினார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. சரி, என்னது அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நேரடி பொருள் இருக்காது. சரி, ஒரு அம்மா நீ உருப்பட மாட்ட அப்படின்னு ஒரு பிள்ளைய பேசும்போது அவங்க உண்மைக்குமே அவன் அழிந்து போய்விடணும், உருப்படக்கூடாது என்று நினைச்ச நீ ஒரு எரும மாடுனா உண்மைக்குமே அதே பொருள்ல யோசிச்சு அவங்க பேசுறாங்க ஒரு தாய் பிள்ளையை பார்த்து. இல்ல, அதுக்கு பொருள் இல்ல, அது ஏசணும், அது ஒரு கண்டிப்பா வழங்கணும்னு அர்த்தம். ஆனா அதுக்குள்ள அர்த்தம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னா இல்ல, அர்த்தம் பாக்குறது இல்ல. அது சாதாரணமா அவங்க கண்டிப்புக்காக ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அது வரும். ஆனா உண்மைக்குமே என்னது அதுக்கான அர்த்தத்தோட அவங்க பேசல. இவன் இப்படி ஆயிரம்னு யோசிக்கல. நாயை பேனா நாய் அப்படிங்கிறதுலயோ அல்லது பரதேசினா அவன் நாடோடி அப்படிங்கிற இடத்துல அது ஒரு வசை சொற்கள் இருக்காது. அந்த வசை சொற்கள் மட்டும்தான், அது அர்த்தத்தோட பேசுறது இல்ல. அது சும்மா பயன்படுத்துறாரு ஒரு கண்டிப்புக்காக, அவனை பயமுறுத்துறதுக்காக தான் பேசுறவழிய அது அர்த்தத்தோட அவர் பேசலங்கிறது அவங்களுக்கு தெரியும். சரி, அப்புறம் பொருள் கிடையாதுன்னு அவர் மனப்பூர்வம் அவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா அவர்கள் புரிதல் அவரை பற்றி நல்லாவே தெரியும். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, வேறு எந்த கடையிலும் கடைசி பந்திகளுக்கு கொடுக்கும் சம்பளத்தை விட இங்கே அதிக சம்பளம். எனவே மற்ற கடைகள்லாம் இதே வயசையுடையவர்கள் இதே வயதை ஒத்தவர்கள் வேலை செய்வாங்க, அங்க உழைப்பு சுரண்டல் நடக்கும், சம்பளம் அந்த உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்காது. ஆனால் இங்கு அதுக்கான சம்பளம் கிடைக்குது. தீபாவளிக்கு புது வேஷ்டி சட்டைகளுடன் ஆளுக்கு 10 ரூபாய் ரொக்கமும் கொடுப்பார் செட்டியார். தீபாவளி வந்து அவங்களுக்கு புது வேஷ்டி சட்டை, ஆளுக்கு 10 ரூபாய் ரொக்கம் கொடுப்பார். இதுல என்னது, அவர் வந்து அவர் மேல அன்பின் நிமித்தம் தான் செய்யறாரு. சரியா? செட்டியார் கடை வேலையை தவிர தம்மை மறந்து கூட வீட்டு வேலையை செய்ய சொல்ல மாட்டார். கடை வேலை முன்னெல்லாம் வந்து ஆரம்ப காலங்கள் எல்லாம் இப்படி ஒரு கல்வி முறை இருந்துச்சு, குருகுல கல்வின்னு ஒன்று இருக்கு. குருகுல கல்வி கேள்விப்பட்டீங்களா? குருகுல கல்வி முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன குருகுல கல்வின்னு என்ன? குருகுல கல்வினா பிள்ளைகள் ஆசிரியர் இருப்பார். அவருக்கு அந்த ஆசிரியர் வந்து ஒரு துறையில சிறப்பு தேர்ச்சி அடைவரா இருப்பாருன்னு. இப்ப அவர்கிட்ட வந்து நம்ம நேரடியா போயிட்டு அவருக்கு சிஷியனா ஆகி அவர் குருவா ஏற்றுக்கொண்டு அவருக்கு பணிவிடை செய்யணும். சரி, அவருக்கு உடையால சிறதா இருக்கலாம், தோட்டத்தை பார்க்கலாம், வீடு பெருக்கு எல்லாம் செய்து அவரை திருப்திப்படுத்துற பிறகுதான் அவர் என்ன செய்வார், அந்த கலையை சொல்லிக் கொடுப்பார். இப்படித்தான் இருந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல. அப்ப ஒரு சேவையா செஞ்சுதான் அந்த கலையை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. சரியா? அப்ப இப்ப சில டீச்சர்ஸ் அப்படித்தான் கேட்டா பிள்ளைகளை வேலை வாங்குறதுக்கும் இப்பயும் இருக்கு சில விஷயங்கள் என்னது சொல்றது. சரி, அப்படி இப்படி. அப்ப இவர் என்னன்னு கேட்டா இவர் சொன்னா கேட்காம இருக்க மாட்டானுங்க. வீட்டு வேலை செய்யக்கூடிய உழைப்பு பயங்கரம் வாங்கலாம். ஆனா இவர் என்ன செய்ய மாட்டா, அவர் மறந்தும் கூட என்ன செய்யறது இல்ல, இந்த கடை வேலையை தவிர வேற எந்த வேலையும் என்ன செய்யறது இல்ல, இவர் என்னது சொல்றது இல்ல. சரியா? பரவாயில்ல சொல்றாரு, கடை வேலையை தவிர தம்மை மறந்து கூட வீட்டு வேலையை செய்ய சொல்ல மாட்டார். அவருடைய வீட்டுக்கு கடை பையன்கள் போனால், சரியா, அவருடைய வீட்டுக்கு கடை பையன்கள் போனார், அவங்க வீட்டுக்கு போகும் முகத்தில் கடுகடுப்பு இல்லாமல் ஐயா ராசா என்று அன்போடு பேசுவார். போகும்போது வேலை டைம்ல மட்டும்தான் வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரங்கிற மாதிரி அந்த டைம்ல மட்டும் தான் கடுகெடுப்பாரு.
மற்றபடி ஐயா ராசா என்று அன்போடு பேசுவார். ஏகதேசமாக சாப்பிடச் சொல்வதும் உண்டு. என்ன சாப்பிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி என்னது. அப்ப அது சொல்லுவாங்க, அது வேற வாய், இது நார வாய்ங்கிற மாதிரி. அவர் அந்த போகும்போது சாதாரணமா இருந்து பேசுவார். ஐயா ராசா என்று அன்போடு பேசுவார். ஏகதேசமாக சாப்பிட சொல்லுவோம். சில நேரத்துல என்னது சாப்பிட சொல்வதும் உண்டு. எல்லாவற்றையும் விட முக்கியமாக யார் என்ன புகார் சொன்னாலும், வெளியில யார் இப்படி நாங்க அங்க கண்டு இங்க கண்டேவன் அப்படிங்கிற வேற ஏதாச்சும் புகார் சொன்னாலும் எந்த பையனையும் வேலையிலிருந்து நீக்குவதே கிடையாது. வேலையிலிருந்து நீக்கிறதே இல்லை. பையன்கள் வாலிபர்களாகி கல்யாணம் செய்து கொள்ளும் போது கல்யாண செலவுக்கு ஒரு கணிசமான தொகையும் கொடுப்பது வழக்கம். அவர் கடையில் வேலை பார்த்த பையன் பெரியவனாகி தனிக்கடை தொடங்க நினைத்தால் அதற்கும் உதவி செய்வார். அப்படி அவர் கைதூக்கி விட்டு இன்று 3 பேர் அதே ஊரில் மளிகை கடைகளை லாபகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த ரகசியங்கள் எல்லாம் கடை பையன்களுக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய வசை புராணத்தை ஏதோ வழக்குழிந்த ஒரு அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியமாக கருதி ஒதுக்கி தள்ளிவிட்டார். இப்ப அவர் மீது உங்களுக்கு என்ன எண்ணம் தோன்றுது? நீங்க ஏற்கனவே நம்ம மனக்கண்ணுல இருந்த அந்த பண்புகள், அந்த நிலைமை இப்ப இருக்கா, அல்ல அத கட் பண்ணிட்டாரா? புதிய ஒரு எண்ணம் அவர் மீது ஏற்படுதா? புதிய ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்ப சொல்லுங்க பாபு, இப்ப எப்படிப்பட்ட கதாபாத்திரம் செட்டியார் கதாபாத்திரம்? பாசமானவரா காணப்படக்கூடியவர், மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவர், ஏசினால அவங்க நல்லா வரணும்ன்றதுக்காக உழைக்கக்கூடியவர். கண்டிப்பு என்பது அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தவே தவிர அவர்களை வீழ்த்துவதற்காக அல்ல. எனவே அவர்களோட வளர்ச்சி என்ற நிமித்தம் தான் என்னது, பொறுப்பா அவன் சின்ன பையனுக்கு தானே, அவனுக்கு பொறுப்பு இருக்காது. சரியா? இப்ப இவனிலே சொந்த கணக்கு தொடங்கும் போது இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம இருந்தா அவன் தோல்வி அடைஞ்சிருவான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கைக்கு பக்குவப்படுத்துறாரு. அது மாதிரிலாம் பாருங்க, ஒரு தொழில் தொடங்கக்கூடியவர் அதுக்கு எதிர் போட்டி தொழில் தொடங்கக்கூடியவரை ஊக்குவிப்பாரா? ஊக்குவிக்க மனசு வருமா? அதே ஊர்ல செய்யக்கூடிய நிலைமை இன்னொருத்தன் போது இவருக்கு அது நஷ்டம் வருமா லாபம் வருமா? ஒரே எல்லைக்குள்ள இன்னொரு தொழில் தொடங்கும் போது, ஒரே கடை தொடங்கும் போது ஆனால் இவர் எப்படி சொல்றாரு? அவர் இந்த மாதிரி கடை போட்டிருக்கவங்க இருக்காங்க. சரியா? திருமணம் வந்து அதுக்கு காசு கொடுக்குறாரு. சரியா? அப்ப தனிக்கடை தொடங்க நினைத்தால் அதற்கும் உதவியும் செய்யறாரு. அப்படி கைதூக்கி விட்டு இந்த 3 பேர் அதே ஊரில் மளிகை கடையில் லாபகரமான, அதே ஊர்ல என்னன்னு கேட்டா லாபகரமா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மளிகை கடை என்ன செய்யறாங்க. சரியா? அப்ப இதுல என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப கடைசியில சொல்றாருடா, இந்த ரகசியங்கள் எல்லாம் கடை பையனுக்கு இதெல்லாம் தெரியும் மற்ற ஆட்களுக்கு. அதனால்தான் அவருடைய வசை இல்லைங்களா, இந்த ரகசியங்கள் எல்லாம் கடை பையன்களுக்கு தெரியும். அதனால்தான் அவருடைய வசை புராணத்தை ஏதோ வழக்கொழிந்த ஒரு அந்நிய பாஷையில் இயற்றப்பட்ட காவியமாக கருதி என்ன செய்தாங்க, ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள். விளங்குதா? ஓகே, அப்ப இப்படி போகுது கதை. விளங்குதா? அப்ப பாருங்க என்ன செய்யறாங்கடா, அவருடைய வசை புராணத்தை ஏதோ வழக்கொழிந்த ஒரு அந்நிய பாஷை அர்த்தமா பாக்குறதா. ஏதோ இப்ப வந்து நம்ம ஒருத்தர் வந்து நம்மள கோபமா பேசும்போது நமக்கு கோபம் வருமா வராதா? சாதாரணமா ஒருத்தர் நம்மள வந்து இழிவா பேசும்போது இயல்பா கோபம் வருமா வராதா? ஆனா முன்னாள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், சரியா, அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன், அப்ப கோபம் வருமா வராதா? முன்னாள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் நம்மள ஏசுறாருன்னு வைங்களேன், அப்ப நமக்கு இரக்கம் தான் வரும், கோபம் வர்றது குறையும். அப்ப அந்த சில பேர் அதான் கோபத்தை அடுத்து புக்ல ஒண்ணு வாய்ச்சது, ஒருத்தர் வந்து நம்ம கோபமா பேசும்போது நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ரியாக்ட் பண்றது அது சாதாரணமா ஈகோ டச் ஆகி நம்ம கோபம் வரும். ஆனா அப்படி கோபப்படுறவங்களை வந்து என்னன்னு கேட்டா, அது அவங்கள வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை நம்ம யோசிச்சிட்டோம்னா கோபம் குறையும் அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் தான். அந்த மாதிரி என்ன இவனுங்க என்ன செய்யணும்னா, அந்த வார்த்தைகளை வந்து ஒரு வழக்கொழிந்த ஒரு அந்நிய பாஷை, சரி, அதுக்கு அர்த்தமே இல்ல, நமக்கு தெரியாத ஒண்ணு, சரி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசாம என்னது
தொடச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும்னா, இவர் வந்து ஒரு நல்லதுக்காக தான் இவர் வந்து ஏசுறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுல சொல்ல வரார். சரியா? ஓகே. காலையில் பையன்கள் விபூதி பூசி வந்ததை கண்டு சீறி விழுந்ததை பார்த்து புது பையன் மறுநாள் காலையில் பையன்கள் விபூதி பூசி வந்ததை கண்டு சீறி விழுந்ததை பார்த்த புது பையன் மறுநாள் வெறும் நெற்றியோட வந்து விட்டான். அடுத்த நாள் வெறும் நெற்றியோட வந்தான். அவ்வளவுதான். நீ என்னடா சைவனா இல்லை வேதக்காரனா, நீ கிறிஸ்டியனா அல்லது இந்துவா? சரியா? இன்னலே முடிக்கிற மூஞ்சியை பார்த்தா எவன்டா கடைக்கு வருவான், நெத்தியை சுடுகாடு மாதிரி வச்சுக்கிட்டு என்று பேசுற. விபூதி வச்சாலும் பிரச்சனை, வைக்காது ஒன்னடா வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. போய் விபூதியை எடுத்து பூசு என்று கணக்கு பிள்ளை அவனுக்கு புத்தி சொன்னார். செட்டியார் திட்டுவதை உடனே எடுத்து விட்டார். அன்று செண்பகவல்லி அம்மா அப்ப விளங்கிச்சா? இப்ப அவர் தொடர்ச்சியா தான் நடக்குது. ஏதாவது ஒண்ணு ஏசணும் காரணம் ஒண்ணு. விபூதி வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி, பருப்பை புடைச்சாலும் சரி புடைக்காட்டியும் சரி, கடனை கண்டிப்பா வாங்கினாலும் சரி அல்லது சூதானமா பேசி வாங்கினாலும் சரி, எது இருக்கும் கட்டாயம்? வசை மொழி ஏச்சு பேச்சு இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அதோட அது முடியுது. இப்ப சீன் மாறுது பிள்ளைகள். பாப்போம் இன்னொரு சீன். சரியா? அன்று செண்பகவல்லி அம்மன் கோவிலின் கடைசி நாள் விழா. பெரிய மேல கச்சேரி, வான வேடிக்கைகள் எல்லாம் ஏற்பாடாகி இருந்தன. அப்ப அங்க செண்பகவல்லி கோயில்னா ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு கோயில். அங்க கடைசி நாள் விழா. அப்ப பெரிய மேல கச்சேரி, வான வேடிக்கைகள் எல்லாம் ஏற்பாடாகி இருந்தன. வெளியூர் கூட்டம் தெருவெல்லாம் நிரம்பி வழிந்து எல்லாம் பெரிய கிரௌடு. அன்று 1 மணி நேரம் முன்னதாகவே, அதாவது 8 மணிக்கு கடையை அடைத்து விட்டு தாமும் கோவிலுக்கு போகலாம், சரியா, மற்றவர்களும் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று முடிவு கட்டியிருந்தார் செட்டியார். அப்ப எல்லாம் வெளினா போவோம், 8 மணிக்கெல்லாம் கடையை மூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசைக்கு போகணும்னு யோசிக்கிறார். 7:30 மணிக்கெல்லாம் சண்முக பிள்ளை வந்தார். 7:30க்கெல்லாம் எனக்கு சண்முக பிள்ளை வந்தார். யார் அந்த சண்முக பிள்ளை? வெளியூர் போறேன் மதுரைக்கு போறேன்னு சொன்னவர் அவர் தானே? 7:30 மணிக்கெல்லாம் சண்முக பிள்ளை வந்தார். செட்டியார் தாம் ஓய்வொலிச்சலற்ற வசை புராணத்தை நிறுத்தி, அண்ணாச்சி வாங்க என்று புன்னகையோடு அவரை வரவேற்று விட்டு, மதுரைக்கு நேத்து தானே போனீங்க என்று ஆட்சி, நேத்துனே போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அங்கே சோழி போன காரியம் முடிஞ்சதும் திரும்ப வேண்டியதுதானே? அங்க சோழி முடிஞ்சோன்னு போன காரியம் முடிஞ்சோன்னு திரும்ப வேண்டியதுதானே? இன்னைக்கு காலையில முதல் வண்டிக்கு வந்துட்டேனே, குளிச்சு சாப்பிட்டேன், கொஞ்சம் அசந்து தூங்கினேன், தூங்கி விட்டு வாரேன். சரி, அவர் என்ன செய்றாரு, அவர் அந்த வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு இங்கே நேரடியாக இங்கே வந்துட்டாரு. செட்டியார் கடிகாரத்தை பார்த்தார். மணி 7:45, இதுதான் சமயம் என்று ஆரம்பித்து விட்டார். சரியா? 7:45 டைமுக்கு என்னது, நம்ம டேப்லெட் போடுற மாதிரி சாப்பிடுற மாதிரி என்னது ஏசுறத ஒரு டைமா வச்சிருக்காரு. ஏண்டா தீவட்டி தெரியுங்களா? சரி, தீவட்டி தெரியுங்களா? என்ன பிள்ளை தீவட்டி தெரியுங்களா? வழிப்பறி கொள்ளையர்கள். வழிப்பறி கொள்ளையர் வேற, அதாவது இப்படி சரியா, தான் செய்வது வந்து யாருக்கும் யாருக்கு பயன் இல்லைன்ட்டு தெரியாம செய்தது. அது ஏன் அந்த இது வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கதையை நம்ம சொல்லலாம்னு கேட்டா, முன்ன வந்து அந்த தீப்பந்தம் இருக்குது, தீப்பந்தத்தை முன்னுக்கு பிடிச்சிட்டு போறவர் தான் யாரு? தீவட்டி தடியன் அப்படின்னு சொல்றது. முன்னுக்கு ஆட்கள் வந்து பின்னுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன செய்வார்னு கேட்டா, அந்த பந்தத்தை முதுகுக்கு பின்னுக்கு பிடிச்சிட்டு போவார். சரியா? முதுகுக்கு பின்னுக்கு பிடிச்சா இவருக்கும் என்னது முன்னுக்கு வெளிச்சம் தெரியாது, பாதை தெரியாது. பின்னுக்கு வரவங்களுக்கு என்னன்னு கேட்டா என்னது பாதை தெரியாது, மறைச்சிட்டு தான் இருப்பான முன்னுக்கு போறது. அப்ப யாருக்கு என்ன பயன் எப்படி பிடிக்கணும்னு தெரியாம ஒரு செயற்பாடை செய்யறவங்க தான் தீவட்டி தடியன்னு சொல்றது. இல்லைங்களா? தான் செய்வதால் யாருக்கு என்ன பயன் என்று தெரியாமலே அறிவில்லாதனமான காரியத்தை செய்யறவன் என்னன்னு சொல்றது? தீவட்டி தடியன்னு சொல்றது. சரியா? அப்ப ஏண்டா தீவட்டி தடியன்களா? என்ன முதலாளி? அப்ப சொல்லும் போது இந்த ஸ்கூல்ல நம்ம என்ன சொல்றோம், இப்ப பேர் சொல்லும் போது ஃபாத்திமா, பிரசன் சார், எப்சன் சார், உள்ளேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி, ஏண்டா தீவட்டி தரியன்களான்னு என்ன சொல்றீங்க? அவனுடைய பேர் தான் அப்படின்ட்டு. என்ன முதலாளி? இன்று 2 பையன்கள் ஏக காலத்தில் கேட்டார்கள். பாருங்க, இப்ப ரமேஷ் உரையா அந்த பேர் இருக்குதானே, அதெல்லாம் இல்ல, அவனுக்கு என்ன பேரு? தீவட்டி தெரியுங்களா? வர்றதுதான் வார்த்தை, அதான் பேரு. என்ன முதலாளி? இந்த ஒரு படத்துல என்னமாங்க சத்தம், சும்மா பேசிக்கிறதே மாமா அப்படிங்கிற மாதிரி, ஏண்டா தீவட்டி தெரியுங்களா என்று முதலாளி, என்ன முதலாளி என்று 2 பையன்கள் ஏக காலத்தில் ஒரே டைம்ல கேட்டார்கள். அடுத்து அதுக்கும் என்ன முதலாளியா, நானும் 1 மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், இந்த பயக வாயை திறந்து கேட்கட்டும்னு. சரியா? என்ன நானும் 1 மணி நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், இந்த பயக வாயை திறந்து கேட்கட்டும்னு. நீங்க எங்க கேட்பீங்க? உங்களுக்கு சாமி எது, சாத்தான் எதுடா? அப்படி தெய்வ பக்தி இருந்தா உங்க மூஞ்சியில கொஞ்சமாச்சும் கலை இருக்குமே, அறிவு கட்ட பயலாம். இன்னைக்கு திருநாளாச்சு, ஊர் போறாவும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுது, நாமளும் போகணும்னு ஏண்டா உங்களுக்கு தோணல அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்னன்னு கேட்டா, அவங்கள பூசைக்கு அனுப்பி வைக்கணும். அத தெரிஞ்சுன்னா இவர்கிட்ட சுபாவத்துல இவர்கிட்ட இதுல அனுப்பி வைக்கணும்.
உங்களா அப்படின்னு விஷ் பண்ணி அனுப்ப மாட்டாரு. அவ அப்படி கேட்கிறாரு, ஏன்டா உங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு ஏசுறாரு. விளங்குதா என்ன சொல்ல வரான்ட்டு? திருவிழாவுக்கு அனுப்புறது டைப் பண்றாரு. அப்போது சண்முக பிள்ளை முதலாளி சொல்லாம எப்படி கடையை போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்க, நீங்க சொல்றது நியாயமில்லையே செட்டியாரையான்னு ஒரே போடு போட்டார். சரியா? இவர் எதிர்க்கிறார். யாரு எதிர்க்கிறார்? சண்முக பிள்ளை. இவரும் பாக்குறாரு தானே, ஒவ்வொரு முறையும் வந்து என்னடா இவர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, சரியா, நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தானே. சரி, இவர் செய்யறது பிள்ளைங்கிற மாதிரி. அப்போ சண்முக பிள்ளை முதலாளி சொல்லாம எப்படி கடையை போட்டுட்டு சாமி பார்க்க போவாங்க, நீங்க சொல்றது நியாயமில்லையே செட்டியாரையா என்றார். ஆமா அண்ணாச்சி, சாமி கும்பிடுறது கூட முதலாளியை கேட்டுதான் கும்பிடணும், நீங்களும் அவங்க கட்சியில சேர்ந்து பேசுங்க என்ற செட்டியார். அப்ப ஆமா, சாமியை கும்பிடுறதுக்கும் முதலாளி சம்டைம் இவர் கேட்காம போயிருந்தாலும் என்ன இருக்கும், இன்னும் அது பயங்கரமா போயிருக்கும். சரியா? அப்ப அவர் அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு, என்ன சாமி கும்பிடுறதுக்கும் நம்மகிட்ட கேட்கணும் என்றார் செட்டியார். சோமசுந்தரம் பிள்ளை பையன்களை பார்த்து கடை அடைப்பதற்கு எல்லாவற்றையும் எடுத்து உள்ளே வைக்க சொன்னார். அவர்களும் ஜரூராக அந்த உற்சாகமான சிலர் அந்த வேலையில் இறங்கினார்கள். அப்பாடா போண்டா, திருவிழாவுக்கு போண்டா அப்படின்ட்டு இறங்கினார்கள். செட்டியார் மிகவும் கவலையோடு, இந்த பையகளோட கத்தி என் தொண்டை தண்ணி தான் வத்துது அண்ணாச்சி, சே என்று சலித்து கொண்டார். யாரு? செட்டியார் சொல்றாரு, இந்த பையங்களோட கத்தி என் தொண்டை தண்ணி வத்துது அண்ணாச்சி, சே என்று சலித்து கொண்டார். நம்ம இவரு ஏசுறது மற்றவர்களுக்கு வலிக்குது, ஆனா அவர் புரிஞ்சுட்டாரான்னு தெரியல. ஆனா இவர் ஏசியே என்னது, ஒருத்தர் நல்லா ஓங்கி குத்தி விட்டு இப்போ கை வலிக்குது அப்படின்னா, அப்ப குத்துறவருக்கே வலினா அப்ப அந்த குத்துப்பட்டவன் எவ்வளவு வலி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணதானே. சரியா? அப்ப இவரு அந்த ஏசுனது வந்து இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சான், கத்தி தொண்டை தண்ணி தான் வத்துதுன்னு சொல்றாரு. சரியா? சேச்சே என்று சலித்து கொண்டார். செட்டியார் மிகவும் கவலையோடு, இந்த பையன்களோட கத்தி தொண்டை தண்ணி தான் வத்துது அண்ணாச்சி, சேச்சே என்று சலித்து கொண்டார். சண்முக பிள்ளை சிரித்தார். சண்முக பிள்ளை சிரிக்கிறார். சிறிது நேரத்தில் கடையை எடுத்து வைத்து பூட்டி முடித்ததும் பையன்கள் கோவிலுக்கு போக உத்தரவுக்காக காத்திருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு உத்தரவுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னே, என்னடா கோயிலுக்கு தானே என்று கேட்டார் செட்டி. என்னடா கோயிலுக்கா? ஆமா முதலாளி, கோயிலுக்கு வெறுங்கை வீசிக்கிட்டு தான் போக போறீங்களோ? பதில் இல்லை. சரியா? என்னடா ஏதாச்சும் சொன்னா அதுக்கு ஏதாச்சும் வரட்டு பேசாம, என்னடா நான் கேட்கிறேன் பேசாம நிக்கிறீங்களே, வாயில் என்ன கொலக்கட்டையா இருக்கு, கொல்கட்டையா வச்சிருக்கீங்க வாயில அப்படின்னா அதுக்கும் ஏசுறாரு. அதற்கும் பதில் இல்லை. ஏன் பதில் இல்லை? சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, எது நிச்சயம்? வசை வார்த்தைகள் நிச்சயங்கன்னா பேசாம நீ பேசுறது ஏசிட்டு போப்பா, எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சரியா? காலையில இருந்து வாங்கிட்டு கடைசியில் இப்பயும் நாங்க திரும்ப நாங்க வாய் கொடுத்து மாட்டிக்கிறத விட நீ பேசு அப்படிங்கிற மாதிரி அவனுங்க இருக்கானு. பாருங்க அண்ணாச்சி, வாயை திறக்கிறாங்களா பாருங்க. கோயிலுக்கு போறதுன்னா தேங்காய், பழம், சூடம் எல்லாம் கொண்டு போக வேண்டாமா? கொண்டுதான் போகணும் என்றார் சண்முக பிள்ளை. அது இந்த பயன்களுக்கு தெரியுதா பாருங்க. கடவுளை என்று போய் தேங்காய் பழம் வாங்கிட்டு போங்க. எங்க தலையில ஏன் களிமண்ணை வச்சே சாமி, மூளையே வைக்கலனாலும் வெள்ளை மெழுகையாவது வச்சிருக்க கூடாதா அப்படின்னு என்னது கடவுள்கிட்ட வேண்டணுமா? ஏன் களிமண்ணை வச்சே அப்படின்னு அப்பயும் வந்து என்னது அதையும் ஒரு தாழ்வுமான பணம் வர்ற அளவுக்கு தான் பேசுறாரு. கூடாது என்று சாமியை கேளுங்கடா என்று சொல்லிவிட்டு 4 பேருக்கும் 4 ரூபாய் கொடுத்தார். பையனும் போயிட்டார். அந்த டைம்ல விலை குறைவு எல்லாம் விலை இது பணவீக்கம் வந்து இப்படி ஆயிடுச்சு. அந்த டைம்ல 1 ரூபாய்க்கு நிறைய பொருட்கள் வாங்கலாம். அப்ப 4 பேருக்கு 4 ரூபாய் கொடுத்து என்னது போய் வேணுங்க, என்னது களிமண்ணைய வச்ச, சரியா, ஒரு வெள்ளை மெழுகாவது வச்சிருக்க கூடாது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு இவங்க முட்டாள்கள் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. சரியா? செட்டியார் சாவிக்கத்தோடு வீட்டை நோக்கி நடந்தார். செட்டியார் என்ன செய்யறாரு? சாவிக்கத்தோடு வீட்டை நோக்கி நடக்கிறாரு. இவனுங்க அனுப்பி வச்சுட்டு சாப்பிட்டு விட்டு அம்பாளின் நகர்வலத்தை பார்ப்பதாக உத்தேசம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அம்பாளின் நகர்வலம் இருக்கு, தேர் போகும், அதை பார்க்கதான் உத்தேசம். அம்பாள் கடைத்தெருவுக்கு வர மணி 11 ஆகிவிடும் என்பது அவருக்கு தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் உள்ளவர் தானே. அப்ப கணக்கா 11க்கு வரும். சண்முக பிள்ளையும் அவரும் பேசிக்கொண்டே போனார்கள். அப்போது சண்முக பிள்ளை தாம் வெகு நாட்களாக கேட்க நினைத்தது என்று அப்பட்டமா கேட்டுவிட துணிந்தார். ரொம்ப நாள் கேட்கணும்னு யோசிச்சத எனது கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செட்டியார் ஐயா, நம்ம சிநேகித்தை பொறுத்து கேட்கிறேன், கோபிச்சுக்க மாட்டீங்களே? நம்ம நட்பை நினைச்சு சரியா நான் கேட்கிறேன், நீங்க எதுவும் கோபிக்க மாட்டீங்க அப்படின்ட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னாச்சு, உங்களை எப்போ நான் கோபிச்சிருக்கேன், என்ன இப்படி கேட்குறீங்க? நமக்குள்ள என்ன வேத்துமை நாங்க வேறுபாடு? நீங்க கேளுங்க, நீங்க எதனாலும் தயங்காம கேளுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்ல, நீங்க ரொம்ப தயால குணத்தோடு இருக்கிறீங்க. தயால குணம்னா என்னது? ஏன்னா தயால குணம்னா மற்றவர்களுக்கு உதவுற மனப்பான்மை, மனிதாபிமானம்,
சரி, எல்லாத்தையும் எனது அந்த எல்லாத்துக்கும் உதவுற ஒரு மனப்பான்மை தயால குணம்னு சொல்றது. ஓப்பன் மைண்ட். சரியா? இல்ல நீங்க ரொம்ப தயால குணத்தோட இருக்கிறீங்க. ஊர்லயும் உங்கள பத்தி பெருமையா பேசிக்கிறாங்க. எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. கடை பையன்களுக்கு உங்களைப் போல சம்பளம் குடுக்குறவங்க இல்லேன்னும் எனக்கு தெரியும். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் இப்படி 24 மணி நேரமும் கடை பையன்களை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? எப்பாவது எப்ப எப்ப வந்து பார்த்தாலும் எவனையாவது நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பொரியிறீங்களே எதுக்கு? கொஞ்சம் அன்பா ஆதரவா இருக்கலாம்ல. பொரியிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே உடனே அப்படி கடுப்பாயி நீங்க இது பண்றீங்களே. அன்பா ஆதரவா அவன பேசலாம்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. அண்ணாச்சி, அன்பா ஆதரவா இல்லைனா நான் திட்டுவேனா? அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் அவன் அன்பு ஆதரவு இல்லாம இருந்தா நான் திட்டுவேனா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப என்னடா அது திட்டுறது அன்பு ஆதரவுக்காகயா? பாப்போம். பயகளை நெசமா எனக்கு பிடிக்கலனா ஒரே சொல்லில கடையை விட்டு வெளியேத்திவிட்டு மறுசொல்லி பார்க்கும். இன்னொரு ஆள் எடுக்கிறதுக்கு பெரிய நேரம் போகாதே. பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்க. இந்த 30 வருஷத்துல ஒருத்தனை நான் வேலையை விட்டு போக சொல்லியிருக்கிறேனா? 30 வருஷம் நிறைய பேர் வந்திருக்கானுங்க. ஆனா என்னது நான் ஒருத்தனை போக சொல்லியிருக்கேன் இல்ல. பயக விருத்திக்கு வரணும்னு தானே தொண்டை தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் என்னது ஒரு வழிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அவனை திருத்தி எடுத்துட்டேன்னா அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான்? நீட்டா நடந்துக்குவான். அவன் வேலை பழகணும் அவன். சரியா? அப்ப அதனால தானே நான் அப்ப என்னை எனது உடல்நிலையை எனது யோசிச்சு பாருங்க. இப்போ ப்ரெஷர்லாம் எதுக்கு கூடுது? ப்ரெஷர், சுகர்லாம் எதனால கூடுதுன்னு கேட்டா மனநிலை. நம்ம உடம்பில் வரக்கூடிய வியாதிகளுக்கு முழு காரணம் வந்து நம்ம மனநிலை தான். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உடல் நோய்க்கு பிரதான காரணமா இருக்கு. மன அழுத்தம். சரியா? இவர் பேசுறனால இவருக்கு உடல் ரீதியாக ஒரு 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 மாறுபாடுன்னு வரும். சரியா? நோய் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. வயசு வேற போயிடுச்சு. சரியா? எனவே இவர் தன்னை வருத்தி கொண்டு சரியா மற்றவர்கள் மனசை புண்படுறதுக்காக நான் பேசல. நான் ஏன் பேசினா அவங்க ஒரு வழிக்கு வரணுங்கிறதுக்காக தான். அப்புறம் நல்ல ஒரு பயக விருத்திக்கு வரணும்னு தானே தொண்டை தண்ணியை வச்சுக்கிட்டு இருக்கேன். கத்தி என் உசுரும் போகுது. கத்தி உசுரும் போகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் கத்தணும்? நல்லபடியா அவர் சொன்னா பத்தாது. அவர் கேட்கிற கேள்வி சரியா இல்லையா? ஏன் கத்தி சொல்றீங்க? அது அண்ணா சொல்லுங்க. சரிதானே? ஏன் கத்தணும்? நல்லபடியா ஒரு சொன்னா பத்தாது அப்படின்னு. அப்படியா சொல்றீங்க அண்ணாச்சி? சரிதான். நல்லபடியா சொன்னா பயல்களுக்கு திமிரிலே ஏறி போகும். உண்மையா வச்சு பாருங்க. இப்ப நிறைய டீச்சர்ஸ் படிப்பிக்கும் போது நம்மகிட்டே வந்து நம்மளோட டீச்சர்ஸ் தான். இப்ப ஒரு 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 நம்ம வந்து வீட்டு பாடம் செய்யறோம்னு வைங்க, அல்லது ஸ்கூல் வரலன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு தண்டனை கொடுக்க ஒரு அடிக்கிறாங்க அல்லது ஏசுறாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தா நம்ம செய்வோம். அதே அவங்க சகஜமா அதை செஞ்சாலும் ஏச முடியாது செய்யாடின்னு கணக்கு எடுக்கலன்னா நம்ம அந்த வேலையை செய்யணும்னு தோணுமா? தோணாது. இப்ப எங்களுக்கு என்ன ஓயில படிக்கும்போது விஜயானந்தனோடு சேர்ந்தான். என்ன செய்வான்னு கேட்டா இங்கிலீஷ் தான் ஒரு பாடம். அப்ப எனக்கு ஆரம்பத்துல இங்கிலீஷ் வந்து வெறுப்பான ஒரு பாடம். அது பெருசா கணக்கெடுக்க மாட்டேன் தானே, படிப்பிக்க மாட்டேன். ஆனா இவர் வந்து இப்போ எக்ஷன் பீங் வெப்பெல்லாம் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதை மாத்துறது உதாரணமா என்ன சொல்றதுன்னு கேட்டா ஐ கோ டு த ஸ்கூல். அடுத்து அதை ஃபாஸ்ட் ஐ வென்ட் டு த ஸ்கூல், ஐ வில் கோ டு த ஸ்கூல். திரும்ப அதை கேள்வியா மாத்தணும். வில் ஐ கோ டு அப்படி வரும் தானே. அப்படியே அதை எழுதிட்டு சொல்லுவார். திடீர்னு சொல்லுவார் ஒரு 20 எழுதிட்டு வா, 100 எழுதிட்டு வா அப்படின்னா அந்த வசனத்தை எழுதிட்டு வரணும். அவர் டியூட் மாதிரி செஞ்சுட்டு வரணும். ஒரே விஷயம் திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப எழுதிட்டு வரலன்னா சரியா செம்ம அடி போடுவாரு. அந்த பயத்துக்கே என்ன செய்வான்னு கேட்டா நைட் ஃபுல்லா முடிச்சு எழுதுறது. சரியா? அப்ப அதுக்கு பிறகுதான் அது கொஞ்சம் இங்கிலீஷும் பிடிபட ஆரம்பிச்சு. அப்ப இவரு சாதாரணமா சொல்லியிருந்தா அந்த எண்ணம் தோணி இருக்காரு. விளங்குதா? அப்ப அவர் கேட்டா நம்ம அடிக்கிறாருன்ட்டு நம்ம நினைச்ச அவர் மேல வெறுப்பு இருந்தாலும் அவர் எதுக்காக அந்த அடியை அவர் இது பண்றாரு அப்படிங்கறத கேள்வியை நோக்கும்போது நம்ம செய்யணும் படிக்கணும் அப்படிங்கறதுனாலதான் அவர் கடைசியில நாங்க ஃபேவரட் டைம்ல அவர் கண் கலங்கிட்டாரு. அப்ப ஏன்னா அதை விட்டு போறோம்ட்டு. அப்ப அவர் தன் மேல கோபத்தோட அடிச்சாரு கோபத்தோட அப்படின்னா அவர் கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன இவர் என்னன்னு கேட்டா தன்னை இழந்து தன் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாது கேட்டா இவனுங்களை ஒரு நல்லது கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன செய்யறாரு கேட்டா அவரு ஏசுறாரு. சரியா? ஏன் கத்தணும்? அதுக்கே இருக்காரு. ஏன் கத்தணும்? நல்லபடியா அவர் சொன்னா பத்தாதுன்னா அப்படியா சொல்றீங்க அண்ணாச்சி? சரிதான். நல்லபடியா சொன்னா பயல்களுக்கு திமிரிலே ஏறி போகும், உடம்பு வளையுமா? அந்த காலத்துல நான் கடைப்பையனா இருந்தப்போ இங்க முதலாளி பேசுனது நீங்க கேட்டிருக்கணும். இவரு என்ன செய்யறாரு? இவர் பரம்பரை சொத்தை வச்சுக்கிட்டா அவரு கடையை வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோட சொத்தையை அவர் வச்சிருக்காரு. இவர் எப்படி ஆரம்பம் எங்க அவரு ஆரம்பிச்சிருக்காரு? இப்ப முதலாளியா இருக்கலாம் எங்க அவரு? ஒரு சிப்பந்தியா
இருந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த காலத்தில் நான் கடைப்பையனா இருந்தப்போ எங்க முதலாளி பேசுனதை நீங்க கேட்டிருக்கணும். அதுல 10ல 1 பங்கு கூட நான் பேசியிருக்க மாட்டேன் பேசுனது. அப்ப இவர் இந்த நிலையில இருக்கிறதுக்கு இவர் ஃபீல் பண்றது என்ன காரணமா இருக்கும்? இவர் ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு யார் காரணம்னு அவரு நன்றி உணர்வோடு இருப்பாரு? அவரோட முதலாளி. அவரோட முதலாளி. அப்ப இவர் என்ன நோக்கத்தோட இவர் ஏசுறாரு? இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன நோக்கத்தோட பிள்ளைகளை ஏசுறாரு, பொடிங்களை ஏசுறாரு? அவங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அவனு அவர் நிலைமைக்கு வரணும். யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு தந்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. ஒருத்தர் வாசன் தந்தை மட்டும்தான் யோசிப்பாங்கன்னா மகன் வந்து தன்னை விட உயரமா இடத்துக்கு போகணும். ஆனா மற்றவர்கள் என்னதான் இருந்தாலும் வளரணும். ஆனா தன்னை விட உயரத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. சில ஆசிரியர்களும் அப்படித்தான். தன்னை விட உயர்ந்த போகக்கூடாதுன்னு அனுபவத்துல சொல்றேன். இருப்பாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல இவர் வந்து ஒரு முதலாளி, இது ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகம். ஒரு கடைக்கு இன்னொரு கடை எதிர்கடை வந்தா அது நமக்கு நஷ்டமாகும் தெரிஞ்சும் கூட என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர் மற்ற பையன்கள் வளரணும்னு அவர் என்ன செய்யறாரு? அந்த எண்ணம் வந்து பெரியதா இருக்கு அவருக்கு. சரியா? இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா, நான் எனது முதலாளி என்னை பேசி என்ன ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்தனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே போல என்னிடம் இருக்கிற என்ன செய்யணும் கேட்டா, அடுத்த கட்டத்துக்கு அவன் போகணும். அதனாலதான் நான் பேசுறேன். என்னது என் முதலாளி பேசுனதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி கூட நான் பேசல அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப எந்த அளவு அவர் பேச்சு வாங்கியிருப்பாருன்னு யோசிச்சுக்கணும். சரியா? விளங்குதா? அப்படியே அவர் சொல்றாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாருங்க. ஓகே, எனக்கு ஒரு 5 மினிட் டைம் தரீங்களா? ஓகே சார். ஓகே, சின்ன பிரேக் எடுங்க. ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல பக்கம் வந்து கொஞ்சம் அடிபடாம விட்டுருச்சு. அப்ப அதை எடுத்துக்கொள்றேன். சரியா? ஓகே, இப்ப சின்ன ஒரு ரிலாக்ஸ் எடுங்க. இப்ப நம்ம அதை தொடர்ச்சியா படிச்சு முடிச்சு கேள்வி பதில பார்த்துட்டு நான் அடுத்ததையும் ஆரம்பிச்சிடும். வெயிட். Recording stopped.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படியே? ஓகே ஓகே சார். குரூப்ல மெசேஜ் போடுங்க, ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு. கொஞ்சம் பேர் போயிருக்காங்க, இன்னும் வரல. மெசேஜ் போடுங்க. ஓகே, அப்ப அப்பேற்பட்ட முதலாளியா அவரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எப்பேற்பட்ட முதலாளியானா? எப்பேற்பட்ட முதலாளி? அவர் என்ன சொன்னாரு? கண்டிப்பா. கண்டிப்பானவரை ஏசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு ஒரு பங்கு கூட என்ன செய்யல, நான் பேசல. அப்ப இவர் பேசுனதே நமக்கு எப்படி இருந்துச்சு, என்னடா அப்படி பரதேசிங்கிறாரு, அதுங்கிறாரு இதுங்கிறாருன்னு நமக்கு கோவம் வந்துச்சு. அப்ப இவரை பேசும்போது எப்படி ஒரு ஃபீல் பண்ணிட்டு போறாருக்கும் பா. அப்ப அப்படிப்பட்ட முதலாளியா அவருன்னு இவர் கேட்கிறாரு. அப்படியே ஏசுறாரு அவங்கள அப்படின்னு. என்னங்கிறீங்க? என்னங்க என்னங்க என்னங்கிறீங்கன்னா அப்படி என்ன அர்த்தம்? அப்படி என்னங்கிறீங்க? என்னை பத்தி மட்டுமா? என்னை பத்தி மட்டுமா? என் தாய் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்றோம். Recording in progress. அப்பேற்பட்ட முதலாளியா அவரு. என்னங்கிறீங்க? என்னை பத்தி மட்டுமா? என் தாய், தகப்பன், பாட்டன் அத்தனை பேரையும் சேர்த்து கேவலமா பேசுவார். எல்லாத்தையும் கிழிப்பாருன்னு சொல்லுவாங்க. கிள்ளி கிழிப்பாரு. சரியா? என்ன மட்டும் இல்ல, என் தாயை பேசுவாரு, தகப்பனை, அது இல்லாம செத்த பிணத்தையும் தோண்டி பேசுவாரு. யார் அது? என் பாட்டன், பாட்டி எல்லாத்தையும் என்னது கேவலமா பேசுவார். அத்தனை பேரையும் சேர்த்து கேவலமா பேசுவாரு. புழுத்த நாய் குறுக்கே போகாது, நாய் கூட குறுக்க போகாது, அந்த அளவுக்கு பேசுவாரு. ஒரு நாள் என் மூஞ்சில 5 பல்பு கொஞ்சம் வரேன். ஓகே, என்ன சொல்லிருக்கு அதுல? ஒரு நாள் என் மூஞ்சில 5 பல படியே தூக்கி வீசிட்டாரு. சரி, என்ன 5 பல படியே என்னன்னு அந்த இடத்துல? சரியா? டைப்பிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அதுல பாருங்க, புக்ல எதுவும் இருக்குன்ட்டு. இதே மாதிரியா இருக்கு. அதாவது நினைக்கிறேன் அந்த தராசுல அந்த இது படிக்கல்னு சொல்லுவாங்க, அதான் இருக்கும். சரியா? அப்ப 5 கிலோ அந்த படியே தூக்கி வீசிட்டாரு. சரியா? தலையை சரியா வீசிட்டாரு. தலையை குனிஞ்சனோ தப்பிச்சனோ அப்படியெல்லாம் என்னது வசைக்கு விட போய் தான் நானும் என்ன சொல்றாங்க, தலையை குனிஞ்சிட்டாரு அவரு அப்படி வீசும்போது. தலையை குனிஞ்சனோ தப்பிச்சனோன்ட்டு என்ன செய்தாரு, தன்னை உயிரை காப்பாத்திட்டான். அப்படியெல்லாம் வசைக்கு விட போய் தான், அப்படின்னு வசவு வார்த்தைகள்லாம் சொல்ல போய் தான் நானும் கடைன்னு வச்சு வியாபாரம் பண்ணி இவ்வளவு காலமும் ஒருத்தன் பார்த்து ஒரு குறை சொல்றதுக்கு இடம் இல்லாம நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வாரேன். இப்ப இவருடைய நிர்வாக திறமை எங்க இருந்து வந்தது? இவர் படிச்சுட்டு வந்தாரா? முதலாளிகிட்ட இருந்து கத்துக்கிட்டது. முதலாளி இதமா பதமா சொல்லி கொடுத்தா விளங்காது, கண்டிப்பா சொல்லி கொடுத்தாதான் விளங்கும். சண்முகம் பிள்ளை செட்டியாரின் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க நினைத்தார். ஆனாலும் அப்புறம் சிரித்துக் கொள்ள சண்முகம் பிள்ளை செட்டியாரின் வார்த்தைகளை கேட்டு சிரிக்க நினைத்தாராம். ஆனாலும் அப்புறம் சிரித்துக் கொள்ளலாம் என்று அதை அடக்கி கொண்டு ஏன் அடக்கி கொண்டார்? அது ஒரு மாதிரி வச்சிருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் சிரிச்சு அதை விட அப்புறம் சிரிக்கிறது. சரி சொல்லுவாங்க, ஒருத்தர் நீ ஜோக் சொன்னா சொல்றது ஓகே நான் வீட்டுல போய் சிரிக்கிறேன் அப்படின்னு இன்னொண்டி ஆக்கிடுறது. அந்த மாதிரி என்னது சிரிக்க நினைத்தார். ஆனால் அப்புறம் சிரித்துக் கொள்ளலாம் என்று அதை அடக்கி கொண்டு, செட்டியாரையா உங்க மேல தப்பு இல்ல, உங்க முதலாளியை சொல்லணும், உங்களுக்கு நல்லாதான் பாடம் சொல்லி கொடுத்திருக்காரு. உங்க மேல தப்பு இல்ல, உங்க முதலாளி தான் சொல்லணும். நல்லா பாடம் சொல்லி கொடுத்துருக்கோம். சிலபஸ் அதே சிலபஸோட நீங்க நான் என்னது கொஞ்சம் குறைச்சிருக்கீங்க, ஆனா அவர் தான் காரணம் அப்படின்னு. செட்டியாருக்கு அவர் சொன்னது விளங்கவில்லை. அதனால் என்ன அண்ணாச்சு, என்ன சொல்ல வாரீங்க என்று கேட்டார். அதனால் விளங்கல. இவர் வந்து சூட்சமாதான் சொல்ல, நேரடியா சொல்லல. சரி, என்ன சொல்றாரு அவரு? என்ன சொல்றாரு அவரு? செட்டியா உங்க மேல தப்பு இல்ல, உங்க முதலாளியை சொல்லணும், உங்களுக்கு நல்லாதான் பாடம் சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு விளங்கல. இது வந்து டபுள் மீனிங் மாதிரி இருக்கு. செட்டியாருக்கு அவர் சொன்னது விளங்கவில்லை. அதனால் என்ன அண்ணாச்சு, என்ன சொல்றீங்க என்று கேட்டார். உங்களை பார்க்க எனக்கு உண்மையிலேயே பாவமா இருக்கு. இப்படி கத்துனா முதல்ல உங்க உடம்புக்கு ஆகுமா? இப்படி நீங்க கத்திக்கிட்டு இருந்தா மற்றவங்களுக்காக நீங்க அப்படி கத்திக்கிட்டு இருந்தா உங்க நிலைமை நான் வயசும் போயிடுச்சு உங்களுக்கு. செட்டியாரும் தம் நிலை எண்ணி தாமே ஆமல்ல, நானும் யோசிக்கிறதுதான் என்ன செய்யறது, நாம வாங்கின வராம அப்படி ஏசுனது வந்துருது. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் வருது, கஷ்டப்பட்டு ஒருத்தரை வளர்த்ததுக்காக ஏசுறங்கிற மாதிரியான ஃபீல் தான் வருது. அப்ப நான் வாங்கின வரம் அப்படி அந்த சோமசுந்தர நடுவுல ஏதாச்சும் செய்வாரு. சோமசுந்தரம் எதுல என்னது சின்ன ஒரு இடையில அங்கிட்டு போன்னு சொல்லி செய்வாரு. அதுதான் சாக்குன்னு கொஞ்சம் வாயை மூடுவேன். அவர் இல்லைன்னா நான் கத்தி மூச்சே போயிருக்கேன். அவர் மட்டும் இல்லாட்டி என்ன செத்தே போயிருப்பேன். பயக நல்லா தலையெடுக்கணுமேனு
நான் பார்க்கிறேன். அவங்க தாய் தகப்பன்மார் என்னை நம்பி ஒப்படைச்சிருக்காங்களே! என்ன நம்பி என்னது இது வந்துருவான், அவன் தலையெடுத்துருவான் அப்டின்ட்டு ஒப்படைச்சிருக்காங்களே! என்னமோ அண்ணாச்சி, ராத்திரி வீட்லயே வந்து படுத்துக்கிட்டு, நானே நெனச்சு வருத்தப்பட்டுக்கிடுவேன். அவர் என்ன செய்ய இப்படி பேசுனோமே அப்டின்னு அவரே கவலைப்பட்டுக்குவாராம். ஒவ்வொரு சமயம் தொண்டை கட்டிக்கிடும். ஒவ்வொரு நாளும் என்னது தொண்டை கட்டிக்கிடுமா. பாலிலே பனக்கல்கண்டும் மொளகும் போட்டு குடிப்பேன். என்னது அதுக்காக என்ன செய்றாரு? பனக்கல்கண்டும் மொளகும் போட்டு குடிச்சு அந்த இது பண்ணிக்கிறாராம். முதலாளின்னு ஆயிட்டோம். செய்றத செய்யத்தானே வேணும். அந்த சமூகவள்ளி புண்ணியத்துல இதுவரையிலும் உடம்புக்கு கொண்டு வந்து படுத்தில்லை. அப்ப நானும் படுத்ததில்ல. உடம்புக்கு கொண்டு வந்ததில்ல. ஆனா நான் என்னது காரணம் வந்து அவங்களுக்காக நான் என்ன செய்றேன்? என்னையே நான் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு புரியாம இருக்கும். வெளியில உள்ளவங்க புதுசா வந்தவங்களுக்கு நான் வந்து பெரிய சிறுவர் துஷ்பிரயோகம் செய்ற மாரி தான் என்ன யோசிப்பாங்க. ஆனா நான் என்னையே அழிச்சுக்கொண்டு நான் அவர் நல்லதுக்காக நான் என்ன செய்றேன்னு கேட்டா பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன்னு அவரு சொல்ல வராரு. சரியா? சரி. எவ்வளவு காலம் தான் உடம்பு தாங்கும்? இனிமே ஒவ்வொன்னையும் அப்படி குறைச்சுக்கிட்டு வர வேண்டியதுதான். நமக்கு பகவான் தொண்டையை என்ன வெண்கலத்திலயா படைச்சிருக்காரு? சரி சாதாரண தசை எலும்புல தானே படைச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் என்னது கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு வரணும்னு யோசிக்கிறேன். சண்முகப்புலி சிரித்துக்கொண்டே சொன்ன புத்திமதி நியாயமானதாகவே செட்டியாருக்கு பட்டது. சிரிச்சுக்கிட்டே சொன்னது என்னது? ஆதமா சொல்லுங்களேன். உங்களுக்கு உடம்பு சிக்கல் தானே. திடீர்னு நீங்க போயிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? ஆனாலும் அதை ஒப்புக்கொள்வது சுயநலம் என்றால் அப்படி ஒப்புக்கொண்டாலும் அது சுயநலம். ஏன் அப்படி சொல்றாரு? அதை ஒப்புக்கொள்வது சுயநலம் என்று அப்படின்னார். என்ன காரணம்? சொல்லுங்க நீங்க. பதமா சொல்லுங்கன்னு சொல்றாரு. சொல்லுங்க. சொல்லுங்க, வழிநடத்தல் மாதிரி ஆயிடும். இப்ப நான் வந்து அதை நிறுத்திட்டேன்னா அவன் என்ன செய்வான்னு கேட்டா அவரு என்னது ஏச மாட்டார் முன்ன மாதிரி இல்லாதன அப்படின்ட்டு அவனுங்க ஏனோ தானோன்னு இருப்பானுங்க. அந்த பொறுப்பா வேலையை செய்ய மாட்டானுங்க. பொறுப்பா வேலை செய்யறது இவர் லாபத்துக்காக இல்ல, அவனுக்கு வேலையை கற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான். அதனால தான் இப்படி நிறுத்தி தன் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு இவர்கள் ஏசாம விட்டா இவனுங்க என்ன செய்வான்னு கேட்டா வளர்ச்சியில தேங்கிடுவானுங்க. அதனால என்னது அப்படி இருக்கிறது சரிதான். ஆனா இருந்தாலும் கூட அது சுயநலமா போயிடும்னு என்ன செய்வாரு கருதினார். இல்லைங்களா? ஓகே, அப்படி இருக்கு. கொஞ்சம் அப்படி இருங்க. அண்ணாச்சி, நீங்க என்னதான் சொல்லுங்க. பயக நல்லபடியா தலையெடுக்கணும். இவ்வளவு காலமும் இப்படி இருந்துட்டு இனி எவன் எக்கேடு கெட்டா என்னன்னு என்னால இருக்க முடியாது. என்னது அண்ணாச்சி, நீங்க என்னதான் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க. கோவத்தை குறைச்சு கொள்ளுங்க. பேசாதீங்க, கத்தாதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படி நீங்க சொன்னாலுமே பயக நல்லபடியா தலையெடுக்கணும். இவ்வளவு காலமும் இப்படி இருந்துட்டு நீ எவன் எக்கேடு கெட்டா என்னன்னு என்னால இருக்க முடியாது. இவ்வளவு காலம் இருந்துட்டு நான் கொஞ்ச காலம் தானே. இனிமே என்ன வயசு 60 ஆச்சு. உசுரை வச்சிருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? உசுரை இதை வச்சுக்கிட்டு பிடிச்சி என்ன சாதிக்க போறோம்? வாழ்க்கை என்னது நிலையற்ற ஒரு விஷயம் என்று தியாக உணர்ச்சியோடு பேசினார். பேச்சில் ஒரு உறுதி நிறைந்திருந்தது. என்ன யோசிக்கிறீங்க இவரை பத்தி? உயிர் என்னது? உசுரை வச்சு என்னத்தை செய்ய போறோம்? கத்தி செத்து போனாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்வேன்? என் கடமையை செய்வேன். என்ன அந்த கடமை? என்ன கடமை? அவங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துதான் உயிரை விடுவேன் அப்படின்ட்டு ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு தந்தை கூட என்ன செய்ய மாட்டான்னு கேட்டா அதான் சொல்லுவாங்க. ரிசல்ட்ஸ் வருந்தானே உங்களுக்கு ஏஎல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். நிறைய பேர் ரிசல்ட்ஸ் வந்த கையோட கால் வரும், மெசேஜ் வரும். அப்ப அந்த டைம் இருக்கிற அந்த பூரிப்புக்கு ஒரு அளவே இருக்காது. சார் எடுத்துட்டேன் சார், ரொம்ப நன்றி சார்ன்ட்டு இப்போ நான் போடுற மெசேஜ் உங்களோட தந்தை கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டுருக்க மாட்டாரு. உங்களோட அப்பா கூட ஒரு ரிசல்ட்ஸை பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு அப்ப அந்த தந்தையை விட தயக்கூறுங்கிறது சொல்றது தந்தை ஸ்தானத்துக்கு மேல அந்த ஒரு வெற்றியை அடையும் போது தந்தை படுற அந்த இன்பத்தை விட அதிகமான ஒரு சந்தோஷத்தை ஒரு படக்கூடியவர் தான் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டார். எனவே ஒரு தந்தை ஸ்தானத்துல இருந்த ஒரு நிலைக்குன்னா அவங்க அப்பா மாதிரியே இந்த வறுமை தாங்க முடியாம தான் அவங்க நினைச்சிருக்கலாம். வேலைக்கு விட்டதை விட்டுவிட்டு படிக்க வச்சிருக்கலாம். சரியா? கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றின்னு சொல்றாங்க. ஆனா தந்தையே என்ன செய்றாங்கட்டா இவனை வேலைக்கு அனுப்பி விடுறாங்கட்டா அப்ப இந்த இடத்துல ஒரு சிறந்த தந்தை ஸ்தானத்துல உண்மையான தந்தை ஸ்தானத்துல இருக்கிறது யாரு? கதிரேசன் செட்டியார். கதிரேசன் செட்டியார் வந்து அந்த ஸ்தானத்துல இருக்காரு. தன் உயிருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவனை ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்ட்டு. அப்ப
அப்படியே அவரே செய்தார். சரியா? ஓகே. அப்ப அந்த பாருங்க என்று தியாக உணர்ச்சியோடு பேசினார். பேச்சில் ஒரு உறுதி நிறைந்தது. என்ன உறுதி அப்படின்னா, அவங்கள ஒரு ஒரு கட்டத்துக்கு அவர் தலையெடுக்க வச்சிருவேன். சண்முக பிள்ளை அதை பார்த்து, அப்படின்னா நித்தியப்படி அர்ச்சனை நடக்கும்னு தான் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார். அப்ப நித்தியப்படி நித்திய பூசை, நைமித்திய பூசை இருக்கு. நித்திய பூசைன்னா அந்த 6 கால பூசை தொடர்ச்சி நடக்குது. அப்ப அவர் சொல்றாருங்கடா, அப்ப சண்முக பிள்ளை அதை பார்த்து, அப்படின்னா நித்தியப்படி அர்ச்சனை நடக்கும்னு தான் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உறக்க சிரித்தார். என்ன என்ன அப்படின்னா என்ன என்ன அர்த்தம்? இனி தொடர்ந்து அடுத்த நாளும் வருவானுங்க. என்னடா கோயிலுக்கு போனீங்களே, என்ன நடந்துச்சு, அங்க போய் பிள்ளைகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு வர என்னது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ஆரம்பிச்சிருவாரு அவரு. சரியா? செட்டியார் அவருடைய சிரிப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து கொண்டு, இவருக்கு அப்செட் ஆயிடுச்சு. இவ்வளவு காலம் மற்றவங்களை அப்செட் படுத்தி தான் இவருக்கு பழக்கம். திடீர்னு ஆயிடுச்சு, இவரே அப்செட் ஆயிட்டாரு. பாஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்க மாதிரி. செட்டியார் அவருடைய சிரிப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து கொண்டு, என்னமோ என்னாச்சு, உங்களுக்கு சிரிப்பா இருக்கு பாருங்க, இப்போ உங்ககிட்ட சரியா கூட பேச முடியல, தொண்டை வலிக்குது, நான் பிறந்த வேலை என்று அலமாட்டாத குறையாக சொல்லி அப்படி நடந்தார். விளங்குதா? பாருங்க, எனக்கு இப்போ கூட தொண்டை வலிக்குது அப்படின்னு நீங்க நக்கலா பேசுறீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாரு அவர் அந்த கதையை முடிச்சுட்டு, எனது என்று அலமாட்டாத அலன்னு தோணுது, நான் அலமாட்டாத குறையாக சொல்லியபடி நடந்தார். இப்போவும் எனக்கு எனது சரியா கூட உங்கள்கிட்ட பேச முடியல, ஏன்னா தொண்டை வலிக்குன்னா காலையில இருந்து அவன்கிட்ட கத்தி கத்தி எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவரு சொல்லி முடிக்கிறார். சரியா? எனவே அழகா என்னன்னா ஒரு முற்று பெறுது இந்த தியாகம் என்கின்ற சிறுகதை. சரி, அப்ப தியாகம் அப்படிங்கிறது கேட்டா, தியாகம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? ஆங்கிலத்துல தியாகம்ங்கிறதுக்கு என்ன சொல்றது? சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னா, அதாவது என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு ஒண்ணுக்காக தன் நலனை விட்டு கொடுத்து மற்றொரு நலனுக்காக வாழ்றதுதான் அந்த தியாகம் சொல்றது. இந்த விஜய் கூட கட்டத்துல இப்ப முதலமைச்சரா வந்து அவர் சொல்றாரு, 200 கோடி என்ன திராய்த்திய ஒரு படத்துக்கு நான் இவ்வளோ 200 கோடி 300 கோடி அப்படிதான் என்னது, நான் இருந்தா அந்த ஃபீல்ட்ல இருந்தா என்னால ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியும், ஆனா இதெல்லாம் விட்டுட்டு தான் நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் விமர்சன பார்வையில சொல்லப்படுது. ஓகே, அதை விடுவோம். அதனால ஒண்ணுக்காக ஒண்ணு விட்டு கொடுத்துட்டு வர்றது. சரியா? அந்த மாதிரி இவர் என்ன செய்யறாரு, தன் உடல்நிலையே விட்டு என்ன செய்யறாருன்னு கேட்டா, இவர்களை தலையெடுக்க வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய வாழ்க்கை, இந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ள இன்னொரு தலைமுறையை உருவாக்கிட்டு போகணுங்கிறதுல ஒரு உறுதியா அவர் இருக்காரு. எனவேதான் இந்த சிறுகதைக்கு தியாகம் என்கின்ற என்னது தலைப்பு அவர் வச்சிருக்காருன்னு தெரியல. சரி, கூன அழகிரிசாமியோட கதை இன்னொன்னு வாட்சேன், பொம்மைன்னு ஒரு நான் வாட்சேன், புக் ஒன்று வாங்கினேன், நம்ம போட்டோ அனுப்பிடுறோம் உங்களுக்கு, பெரிய சிறுகதை புத்தகம் இல்லை அவர்கிட்ட, கூன அழகிரிசாமி. அப்ப அவரெல்லாம் வாசிக்கணும். நம்ம என்ன செய்வோம், இதோட நிறுத்திடுவோம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய தியாகம், நெருக்கடி, இலக்கு வயது 13 நம்ம வாசிப்பு நின்றக்கூடாது. சரியா? அதை நீங்க அடுத்து எந்த துறைக்கு போனாலும் சரி, நீங்க அடுத்த எந்த துறைக்கு போனாலுமே பிள்ளைகள் தொழில் ரீதியாக நம்ம வாசிப்பை வந்து பழக்கமா வச்சுக்கணும். இலக்கியத்தை என்னது அது நம்ம வாழ்க்கையோட நம்மளோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறது ஒரு இலகுவா இருக்கும். ஏன்னா வாழ்க்கை தான் அந்த இலக்கியம்ங்கிறது. அப்ப ஒரு சிறப்பா அந்த மொழிநடை சிறப்பான ஒரு எளிமையான முறையில ஒரு பிரதேச வழக்கத்தை பயன்படுத்தி ஒரு சாதாரண நிகழ்வை சிறப்பான முறையில் அந்த கூன அழகிரிசாமி நம்ம மனக்கண் முன்ன நிறுத்திட்டாரு. சரியா? எனவே இந்த சிறுகதையின் வெற்றி இதுதான். சொல்லுவாங்க, ஒரு வாசகனுக்கு ஒரு எழுத்தாளனுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்னன்னு கேட்டா, அவர் எழுதிய எழுத்துக்களை வாசிக்காமல் இருப்பதுதான். சரியா? நம்ம என்ன செய்யணும், நிறைய இப்ப ஜெயகாந்தனா இருக்கலாம், ஜெயமோகனா இருக்கலாம், கூன அழகிரிசாமியா இருக்கலாம். சரியா? இப்படி ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் கொட்டி கிடக்காங்க நம்மளோட தமிழ் இலக்கியத்துல. என்னது, நீங்க நூலகத்துல அமைதியா உறங்கி கொண்டிருக்க அந்த புத்தகங்கள் நம்ம என்ன செய்யணும் கேட்டா வாட்சி பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். எனக்கு இப்ப நேரம் இல்லை, நாங்க ஃபீல் பண்றது அனியா வாசிக்க டைம் இல்லைன்ட்டு, ஆனா அவ்வளவு விருப்பம் அந்த வாசிப்புக்கு. நிறைய நாவல் அந்த கொரோனா டைம்லாம் ஒரு 6-7 நாவல்கள் வாசி முடிச்சேன். சரியா? அந்த அளவுக்கு நீங்க என்னன்னு கேட்டா, இது நீங்க வாரீங்க செமினாருக்கு, அதோட அப்படி போயிடாம ஏழோட பண்ணாம வாசிங்க. பாருங்க, ஒரு மனதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை அதை ஏற்படுத்தும். சரி, ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம என்ன கேட்டா, தியாகம் என்கின்ற சிறுகதையை நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம் பிள்ளைகள். எப்படி உங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வந்துச்சா? ஒரு சிறுகதையை படிச்சது இந்த கேள்வி வந்து அணுகலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கா? ஓகே. அப்ப நம்ம நேரடியா இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டா, கேள்வி பதில கொஞ்சம் பார்ப்போம். சரி, இது வந்து ஒரு கைட்ல உள்ளது தான். அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த கைட்ல உள்ளது ஏன் நம்ம போட்டேன்னு டைப் பண்ணி போடலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒரே விஷயம் தான். சரியா? இதுல அந்த கைடுக்கு ஏத்த மாதிரி தானே உங்களுக்கு அந்த விடை எதிர்பார்ப்பாங்க. அதனால நேரடியா அதே நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு இது பிடிஎஃப் ஆக்கி வச்சுக்கணும், உங்களுக்கு போடுறேன். இதை கொஞ்சம் நோட் பண்ணிட்டு அதை பந்தி அமைப்பு எழுதுனா போதும். சரியா? ஓகே. அடிப்படையில பாருங்க,
கேள்வி கேட்கலாம். தியாகம் என்று சிறுகிற பெரும் பாத்திரங்கள் அப்படி கேட்க மாட்டாங்க. பாத்திரங்கள் யாவினும் உங்களுக்கு விளங்குறதுக்காக கதிரேசன் செட்டியார் பிரதான பாத்திரம், சோமசுந்தர பிள்ளை துணை பாத்திரம், சண்முக பிள்ளை துணை பாத்திரம், சிப்பந்திகள் ஏனைய பாத்திரங்கள். சரியா? அதன் அடிப்படையில் பாத்திரங்களது குணப்பண்புகளை விளக்கு அப்படிங்கும்போது பாருங்க, கதிரேசன் செட்டியார் சரியா தியாக மன உணர்வுடையவராக காணப்படுறாரு, கண்டிப்போடு கலந்த கரிசனையுடையவராக காணப்படுறாரு, நேரம் தவறாமல் தனது நாளாந்து செயற்பாடுகளை மேற்கொள்பவராக காணப்படுறாரு. இது இப்படி பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதுறதுல பந்தி அமைப்புல தான் எழுதணும். படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸியா வழங்குது. கடைசி பந்திகளுடைய எதிர்காலம் பற்றியதாக ஒரு தியாக உணர்வு காணப்படுகிறது. தனது உடல் ஆரோக்கியத்தில் சற்றும் கவனம் செலுத்தாது செயற்படுபவர், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப தனது ஆளுமைகளை வெளிப்படுத்துபவர், தன்னை போன்று தன் கீழே வேலை பார்ப்பவரும் உயர வேண்டும் என்ற நேரிய மனப்பான்மையுடையவர்னா காணப்படுறாரு. இந்த விஷயத்தை எழுதினாலே போதும் பிள்ளைன்னு உங்களுக்கு முழுமையான செய்யலாம்னு கேட்டா இது பண்ணிக்கிறோம். இதை நான் அனுப்புறேன் நான். சரியா? அடுத்து சோமசுந்தர பிள்ளை. சோமசுந்தர பிள்ளை பாத்திர பண்பு நம்ம விளக்கும் போது 30 வருடங்களமா கணக்கு பிள்ளையாக இருப்பவர், கதிரேசன் செட்டியாருடைய நம்பிக்கைக்குரியவராக காணப்படுறார். கதிரேசன் செட்டியாரும் சிப்பந்திகளையும் இணைக்கும் பாலமாக செயற்படுபவர், கதிரேசன் செட்டியாருடைய திட்டங்களில் இருந்து சிப்பந்திகளை காப்பாற்றியவர்களுக்கு அறிவுரைகளை கூறி வெளிப்படுத்துவராக காணப்படுறார். சரி, அடுத்து நம்ம பார்க்கிறோம் சண்முக பிள்ளை. சண்முக பிள்ளை என்ன செய்யறாருன்னு கேட்டா, கதிரேசன் செட்டியாரின் நெருங்கிய நண்பராக காணப்படுறார். கதிரேசன் செட்டியார் உள்ளார்ந்த மன உணர்வை அறிய துடிக்கும் மனிதராக காணப்படுறார். கதிரேசன் செட்டியாரின் மீது அக்கறை கொண்டவராக காணப்படுறார். கதிரேசன் செட்டியாரது தியாக உணர்வை கண்டு ஆச்சரியம். இதை நீங்க இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க பந்தி அமைப்புல எழுதி பாருங்க. பந்தி அமைப்புல எழுதி உருவாக்கிக்கணும் நோட்ஸ். அப்ப ஈஸியான கேள்வி வந்து அழகா தவிர வேற எந்த ஒரு கேள்வியும் வராது. தியாகம் என்ற தலைப்பு சிறுகதைக்கு பொருத்தப்பாடான ஆராய்ச்சி. இது வந்து இதை வச்சுக்கி நீங்க உங்களோட மொழியோட எழுதலாம். சரி, எனது தியாக உணர்வினை அடிப்படையாக கொண்டு கதாசிரியர் சிறுகதையை அமைத்துள்ளார். அதாவது கதிரேசன் செட்டியாரை பிரதான பாத்திரமாக கொண்ட இச்சிறுகதையில் செட்டியாரின் தியாக உணர்வு இறுதி வரை வெளிப்படுத்தப்படுகின்றது. எனவே முழுக்க தியாக உணர்வை அடிப்படையாக கொண்டு சிறுகதை அமைத்து மேல பேசி முடியிருக்காங்க. நான் என்னது நீங்க கொஞ்சம் ஆழமா எழுதணும். ஏன் இந்த தியாகம் வச்சிருக்காங்க? யாராவது ஒரு ஆள் ஒரு மொழிநடையில சொல்லுங்க. இந்த தியாகம் என்ற தலைப்பு சிறுகதைக்கு பொருத்தப்பாடானதா இல்லையா? இப்ப பொருத்தமானது அப்படின்னா நீங்க அதுக்கான காரணம் சொல்லணும். சும்மா உங்க வார்த்தையால சொல்லுங்க பாப்போம். ஏன் தியாகம் பொருத்த முடியும்? யாராவது அவர் வந்து அந்த கடைசி நீங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக தன்னுடைய உயிர் அந்த உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாம அவங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்றாரு. இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி நடை, உங்க தனித்தனி மொழி நடையில சொல்லுங்க. சைட் உரையாடல் மூலமா பையன்களின் முன்னேற்றத்துக்காக தனது நலத்தையும் புலப்படுத்தாது தனது நலனை தியாகம் செய்து வாழ்பவர் என்ற உண்மை புலப்படுத்தப்படுகின்றது. அப்போதுதான் செட்டியார் அன்புள்ளமும் தியாகமும் முழுமையாக செட்டியார வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது தான் ஒரு கூலியாக இருந்து சிப்பந்தியாக இருந்து அந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம் தனது முதலாளி தன்னை இவ்வாறு திட்டி வசைமொழிகளை பேசி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளுமையாக மாற்றியது. எனவே தன்னை போன்றே தனக்கு கீழ் இருக்கக்கூடிய சிப்பந்திகளும் நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் மனதளவில் அவர் மீது அன்பும் அக்கறையும் வைத்துக் கொண்டு வார்த்தை அளவில் மட்டும் அவர்களை வசைப்பாடுவதற்கு காரணம் அவர் மீது வெறுப்பு அல்ல, அவர் மீதுள்ள அன்பும் அவர்கள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்கின்ற நினைப்பும் தான் இருக்கின்றது. எனவேதான் வயதான அவர் 60 வயதான அவர் தான் கோபப்படுவதனூடாக மற்றவர்களை ஏசுவதனூடாக தனது தொண்டை முதல் மனம் வரை ஒட்டுமொத்தமும் பாதிப்படையும் என்று தெரிந்தும் கூட அவர் அவர்களை தனது செயற்பாடு, அதாவது அவர்களை வசைப்பாடி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடை தொடர்ச்சியாக தனக்கு அது இழுக்கு அல்லது தனக்கு அது ஒரு உடல் உள்ள ரீதியாக பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் கூட அவர் நலனை கருதி அவர் தொடர்ச்சியாக அதனை செய்விப்பது என்பது ஒரு சிறப்பு பொருந்திய ஒரு பாத்திரமாக அவர் இங்கு காட்டப்படுகின்றார். எனவே அவர் அந்த சிப்பந்திகளுக்காக தனது உடல் உள ரீதியாக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த காரணத்தினால் சும்மா உதாரணமாக உங்களுக்கு மொழிநடை சொல்றேன். இந்த தியாகம் என்கின்ற இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமானதாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எழுதணும். சரியா? கொஞ்சம் என்னன்னு உங்களுக்கு விழுங்கின விஷயத்த கொஞ்சம் என்னது மானை தேனை பொன்மானை போட்டு கொண்டு போய் எழுதுனீங்கன்னா சரி. சரியா? விளங்குதா? தியாகம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் தான் எடுத்துக்கொண்ட கதை கருவை வெளிப்படுத்த கையாண்ட உத்திகள் எவை சொன்னேன். அது என்னத்த நுட்பத்தை உத்தி அதாவது சொன்ன ஒரு இலக்கியத்துல 2 விஷயம் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன். என்னது சொல்லுங்க பாப்போம், தொடர்ச்சியா வந்தவங்களுக்கு விளங்கும்.
2 விஷயம் இருக்கு. என்னது? ஒண்ணு சொல்ல வந்த விஷயத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க? ஒண்ணு உருவம், இன்னொன்னு ஒண்ணு உருவம், இன்னொன்னு என்ன? உள்ளடக்கம். ஒண்ணு உருவம், இன்னொன்னு உள்ளடக்கம். உருவம் அப்படிங்கிறது கேட்டா, இப்ப இது கதை வந்து உள்ளடக்கம் என்னன்னு கேட்டா என்ன உள்ளடக்கம்? இதோட கருத்து, மைய கருத்து என்ன? அதுல மைய கருத்து என்ன கதையில? செட்டியார தியாகம் தியாக மனப்பான்மை. ஒரு முதலாளி தனக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் மீது உள்ள அன்பும் அவர்களுக்காக செய்த தியாகம் தான் இதுல வருது. இதுதான் உள்ளடக்கம். உருவம் அப்படின்னா அதை எப்படி அவர் கொண்டுட்டு போறாரு, அந்த கதையை இந்த கதையை சொல்றதுக்காக இந்த சிறுகதை எப்படி அமைச்சிருக்காரு. சரியா? முதல்ல என்ன செய்யறாரு? முதல்ல பாத்திரத்தை ஒண்ணுன்னா எனது அறிமுகப்படுத்துற விஷயங்கள். சரியா? முதல்ல வந்து அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை நெகட்டிவா காட்டி அதுக்கு பிறகு அதை பாசிட்டிவா மாத்துற விஷயம், அது சுவாரஸ்யத்தை ஏற்படுது. திடீர்னு அதை சீனை மாத்துறாரு. சரியா? அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த உரையாடல் பாங்குல கொண்டு போறது. சரியா? அதுல அந்த சொற்கள், பிரதேச வழக்கு சொற்களை கையாளுறது, சில போது நகைச்சுவை உணர்வு வர மாதிரி சொல்றது. சரியா? விளங்குதா? அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு கோர்த்து. சரி, இப்ப செட்டியாரா இருக்கலாம், கணக்கு பிள்ளையா இருக்கலாம், சண்முக பிள்ளையா இருக்கலாம். இவர்களுக்கு இடையிலான அந்த அந்த உறவு அல்லது உங்களுக்கு இடையிலான உறவை அவர் எழுத்துலயே கொண்டு வராரு. இவங்களுக்கெல்லாம் உறவு இப்படிப்பட்டது. இப்ப அந்த சிப்பந்திகளுக்கும் யாருக்கு செட்டியாருக்கும் இடையிலான அந்த உறவு வந்து எப்படிப்பட்டதுங்கிற ஆரம்பத்துல கட்டுறாரு. ஆரம்பத்துல கோபத்துடன் அக்கறையான விஷயம் இருக்கு. திரும்ப கணக்கு பிள்ளைக்கு இருக்குன்னா ஒரு நட்பான உறவு, அதே மாதிரி சண்முக பிள்ளைக்கு செட்டியாருக்கும் ஒரு நட்பான உறவு. அது அழகா அவர் காட்டுறாரு. பாத்திரத்துக்கான பாத்திரத்தையும் பாத்திர தனிப்பண்பையும் காட்டி பாத்திரங்களுக்கு இடையிலான உறவையும் அழகா அவர் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. வேற என்ன உத்திகள் அதுல கையாண்டிருக்காரு சொல்லுங்க, அதை பார்க்க நீங்க சொல்லுங்க. இதுல பாருங்க, கதிரேசன் செட்டியாரின் சுபாவத்தின் நுணுக்கமான முறையில் அவரது கண்டிப்புகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி கதிர் அந்த ஏண்டா தடிப்பயல்களே நீங்க என்ன பரதேசிகள் அப்படின்னு போகும்போது அந்த கண்டிப்பா அந்த சொற்கள் மூலமா வெளிப்படுத்துவார். இவர் கண்டிப்பானவர். கதிரேசன் செட்டியாரின் உள்நோக்கம் கதையில் வெளிப்படுத்தப்படாமல் நுட்பமான முறையில் கதை கூறப்பட்டு கதை முடிவில் தாம் எடுத்துக்கொண்ட கருவி விளங்குதா? ஆரம்பத்துல இவரை வந்து என்னது தியாக உணர்வு அதுக்குள்ள வரல, கடைசியில தான் அவர் தியாகிங்கிற மாதிரியே என்னது நம்ம உணர வைக்கிறாரு. சண்முக பிள்ளை என்னும் பாத்திரத்தை செட்டியாருடைய துணை பாத்திரமாக கொண்டு கடையிலே நிகழக்கூடிய சகல சம்பவங்களையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற ஒரு பாத்திரமாக கணக்கு பிள்ளையை கதையோட்டத்தில் முக்கியப்படுத்துகின்ற விளங்குதா? கணக்கு பிள்ளை என்னும் பாத்திரத்தை செட்டியாருடைய துணை பாத்திரமாக கொண்டு கடையிலே நிகழக்கூடிய சகல சம்பவங்களையும் ஒரு நிலைப்படுத்தி கொண்டு செல்லுகின்ற ஒரு பாத்திரமாக கணக்கு பிள்ளை விளங்குதா? சில போது கணக்கு பிள்ளைய வச்சும் நம்ம புரியக்கூடியதா இருந்துச்சு யார செட்டியார. மெயினா உண்மைக்கும் செட்டியாரின் உண்மை சுபாவத்தை யாரின் மூலம் அறிஞ்சு கொண்டோம்? கதையாசிரியர் யாரின் மூலம் வெளிப்படுத்துறாரு? இவர் இப்படிப்பட்டவர் தான், உங்க பார்வையை மாத்துங்கன்னு யாரின் மூலமாக வெளிப்படுத்துறாரு? எந்த பாத்திரத்தை வந்து சொல்லுது? இவர் சண்முக பிள்ளை ரொம்ப முக்கியமான பாத்திரம். கடைசியில வந்தாலும் என்னது சிறப்பா அவருடைய பாத்திரத்தை சிறப்பான முறையில் அவர் பண்ணியிருக்காரு. தலைப்புக்கு பொருத்தமான முறையில் கள பொருத்தப்பாட்டை அமைத்து தியாக உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். விளங்குதா? தியாக உணர்வை வெளிப்படுத்தி இதெல்லாம் வந்து ஆசிரியர் எடுத்துக்கொண்ட கதைத்துறை எப்படி வெளிப்படுத்திருக்காருங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். சரியா? அப்படியே நம்ம போனோம்னா கதாசிரியர் மொழிநடையை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிற்கு பரிச்சயமான பேச்சு வழக்கையும் புறமொழி சொற்பொழிவுகளையும் பயன்படுத்தியுள்ளார். சிறு சிறு வாக்கியங்களை சிறு உரையாடற்பாங்கு, யதார்த்தமான கதைக்கு வியப்பான கதை முடிவு, உளவியல் ரீதியான குணப்பண்பு என்பவற்றாக சிறுகதை வளப்படுத்தியுள்ளார். விளங்கப்படுத்தணுமா? சிறு சிறு வாக்கியங்கள் வருது, கஷ்டப்பட நம்ம சிறு சிறு உரையாடல்கள், அடுத்து யதார்த்தமான கதைக்கரு, வியப்பான கதை முடிவுன்னா இப்படிப்பட்ட முடிவை கொண்டிருக்காங்கன்ட்டு, உளவியல் ரீதியான குணப்பண்பு. சரி, சில படங்கள் வந்து அடுத்த சீன் இப்படி இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணிடலாம், அது சிறப்பான படம் இல்ல. அடுத்த சீன் எப்படி இருக்குமோ என்ன நடக்குமோங்கிற ஒரு கேள்வி தோன்றதானே. இதுல பாருங்க ட்விஸ்ட் கடைசியில தான் விளங்குது. சரியா? ஓகே. அடுத்து தியாகம் என்னும் சிறுகதையின் நகர்வில் சோமசுந்தர பிள்ளை என்னும் பாத்திரத்தின் பங்களிப்பு. அது ஒரு ஆள் வாசிங்க. சோமசுந்தர பிள்ளை என்னும் பாத்திர பங்களிப்பு சொல்லுங்க பாவம். நகர்வில் சோமசுந்தர பிள்ளை என்னும் பாத்திரத்தின் பங்களிப்பு எப்படி? கடையை 30 வருட காலமாக வழி நடத்துபவர், சிப்பந்திகளுக்கும் செட்டியாருக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாடுகளை தீர்த்து வைத்து தொடர்ச்சியான செயற்பாடுகளுக்கு வழியமைத்து கொடுப்பவர்,
சிப்பந்திகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்துபவர். கதிரேசன் செட்டியாருடைய தியாக உணர்வுக்கு மதிப்பளித்து தியாக உணர்வை வடிவமைக்கும் ஒரு பாத்திரம். நேர்மையான மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு பாத்திரம். எழுதலாம் சார். ஓகே. கதிரேசன் செட்டியாருடைய தியாக உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது? இது திரும்ப இருக்க நம்ம பாக்குறோம். பாப்பா வாசிங்க. தனது கடமையை நோக்கி நேரம் தவறாது நாள்தோறும் செயற்படுகின்றவர். இது கவனிங்க, இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்து இவருக்கு வந்திருக்கும்? முதலாளிகிட்ட இருந்து. இதே பழக்கம் யாருக்கு இருக்கணும்னு அவர் யோசிக்கிறாரு? அதுதான் அவருடைய எண்ணமே. தன்னை மாதிரி ஒரு என்ன சொல்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நடக்கக்கூடியவனா அவனை மாத்தணும். அடுத்து, கடையிலே சென்று அமர்ந்து விட்டால் கடையில் உட்கார்ந்து இருக்கும் வரையும் எக்காரணத்தை கொண்டும் வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ வந்தாலும் தன் முகபாவத்தை மாற்றாது தனது காரியங்களை நிறைவேற்றி விடுவார். இதன் மூலம் கடமை உணர்வு தவறாத ஒரு மனிதனாக கதிரேசன் செட்டியாரை கதாசிரியர் சித்தரிக்கிறார். இல்லைங்களா? இவருக்கு என்னன்னு கேட்டா, அவர் அந்த நஷ்டம் அடையக்கூடாது தொழில. அதனால யார்கிட்ட எப்படி எப்படி இருக்கணும், அவங்களோட என்னது சகஜமா பழகுறது சரி. இப்ப இவர்கிட்ட யாரு நம்ம கடைசியா வர்றாரு, யாரு கடைசியா ஒரு பாத்திரம் சண்முக பிள்ளைனா, சண்முக பிள்ளை கிட்ட பழகுற மாதிரி வாடிக்கையாளரோட பழகலுமா? இயலாது. சண்முக பிள்ளை தான். வாடிக்கையாளருக்கு ஒவ்வொரு விதமா வருவாங்க. எல்லாத்தையும் ஒரே விதமா பழகலாது. சரியா? அப்ப அதான் அவர் சொல்றாரு. அந்த கடையில் சென்று அமர்ந்து விட்டால் கடையில் உட்கார்ந்து இருக்கும் வரையும் எக்காரணத்தை கொண்டும் வாடிக்கையாளர்களோ நண்பர்களோ வந்தாலும் தன் முகபாவத்தை மாற்ற தனது காரியங்களை நிறைவேற்றி விடுவார். அந்த காரியம் அந்த பிசினஸ் அதுல உட்கார்ந்தா அந்த டைம்ல தான். இவர் எப்ப சண்முக பிள்ளைகிட்ட ஒழுங்கா கதைக்க ஆரம்பிக்கிறார், ஒழுங்கா ஓப்பனா, அது அந்த கல்லாப்படியில உட்கார்ந்துக்கிட்டா அல்லது வெளியில போகும்போதா? வெளியில போகும்போது. ஆனா இவர் அந்த தன் கடமையில இருக்கும்போது அவர் என்ன செய்ய மாட்டார், நண்பன் பகைவன் அதெல்லாம் இங்க வந்தது இல்ல. பாருங்க, ஆரம்பத்துல அவர் சொல்ல வரும்போது கதைச்சு டக்குன்னு அனுப்பிட்டார் தானே. யார் அவர் வந்தாரு, இப்ப நான் மதுரைக்கு போறேன்னு சொன்னா ரொம்ப நேரம் நீடிச்சு அந்த உரையாடல் இல்ல, குறுகிருச்சு. ஆனா அதே பாருங்க, திரும்ப வந்த பிறகு அவர் அந்த பெரிய ஒரு உரையாடல் வந்திருக்கு. வந்துதான் என்ன செய்யறாரு, அவர் நிறைய ஓப்பனா கதைக்கிறாரு, அவரு மனம் விட்டு கதைக்கிறாரு. ஏன்னா அவரு செய்யற அந்த வேலையில கண்ணுங்கிறதுமா இருப்பாரு. அது ரொம்ப முக்கியம். அடுத்து, செட்டியாரின் நண்பர் சண்முக பிள்ளையின் உள்ளத்தில் நீண்ட நாளாக இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அவருடனான உரையாடலின் ஊடாகவே செட்டியாருடைய முழுமையான தியாக உணர்வு வெளிக்கொணரப்படுகின்றது. சிப்பந்திகளை திட்டுவார். அவர்களை எதிர்காலத்தில் நல்ல முறையில் மாற்றியமைத்து அவர்களையும் அவர்களை நம்பியிருக்கின்ற பெற்றோருக்கு தான் பொறுப்புள்ளவர் என தான் கருதி கொண்டு கடமைகளை சரிவர செய்பவர். தன் வருத்தத்தையும் பொருட்டுப்படுத்தாது சிப்பந்திகளது எதிர்காலத்தை நினைத்து தன்னை தியாகம் செய்து கொள்பவர். தன் கடையிலே வேலை செய்யும் சிப்பந்திகளுக்கு திருமணம் போன்ற நல்ல நாட்கள் வருகின்ற போது பண உதவி, பொருட்கள் என பல சலுகைகளை செய்பவர். தன்னோடு வேலை செய்கின்ற சிப்பந்திகள் தனித்து கடை வைக்க வேண்டுமென்று விருப்பப்பட்டாலும் தானே கடையை போட்டு அவர்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு மனிதன். செட்டியார் தன் நண்பன் சண்முகம் பிள்ளையுடன் உரையாடும் போது அவரது உரையாடலின் ஊடாக தியாக உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 30 வருஷத்துல ஒருத்தனை நான் வேலையை விட்டு போக சொல்லியிருக்கேனோ, பயக விருத்துக்கு வரணும்னு தானே தொண்டை தண்ணி வத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். கத்தி என் உசுரும் போகுது. அந்த காலத்திலே நான் கடைப்பையனாக இருந்தப்போ எங்க முதலாளி பேசினதை நீங்க கேட்டிருக்கணும். அப்படியெல்லாம் வசக்கி விட போய்தான் நானும் கடைன்னு வச்சு வியாபாரம் பண்ணி இவ்வளவு காலமும் ஒருத்தன் பார்த்து ஒரு குறை சொல்றதுக்கு இடமில்லாம நிர்வாகம் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த மாதிரி சில வாக்கியங்களை பாடாம வச்சுட்டீங்கன்னா எழுதும் போது சில கூற்றுகள் எழுதுறது நல்லம். கட்டாயம் எழுதணும், எழுதுறேன் நல்லம்.
மார்க்ஸ் உங்களுக்கு பாருங்க இதுக்காக நல்லா ஆழமா படிச்சிருக்கான்னு ஒரு அகவயம் தாக்கம் சொல்லிட்டு மார்க்ஸ் போடுறவங்க ஈஸியா போட்டுருவாங்க. சரியா? ஓகே. அடுத்து கவனிங்க. அடுத்து தியாகம் என்ற சிறுகதையின் மொழிநடை சிறப்பு விளக்குற சொன்னேன் இல்ல. எளிமையான சொற்கள், சிறு சிறு உரையாடல்கள், தமிழ்நாட்டில் பரிச்சயமான பேச்சு வழக்கு, தடிப்பயல்களே, பரதேசிகளா, சன்னியாசிகளாடா, சரியா? அந்த மாதிரி சொற்கள், புறமொழி பிரயோகம், சிப்பந்தி, நிசம், சமுக்காலம், அந்த மாதிரி சொற்கள், சிறு சிறு வாக்கிய அமைப்புகள், உணர்ச்சி பூர்வமான சொற்பிரயோகங்கள்லாம் அது காணப்படுது. சரியா? ஓகே. அடுத்து தியாகம் என்ற சிறுகதையின் நகர்விற்கு சண்முக பிள்ளை என்ற பாத்திரத்தின் பங்களிப்பினை விளக்க. அதை வாசிங்கமா போறோம். இக்கதையின் தனித்துவம் கதிரேசன் செட்டியாரின் நண்பன் சண்முகம் பிள்ளையினூடாகவே வெளிப்படுத்தப்படுகின்றது. அதாவது கதையின் இறுதியிலேயே சண்முக பிள்ளையின் மூலமாக தியாக உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. கதையின் எடுத்துரைப்பு முறையாகவும் ஒரு திருப்பு முனையாகவும் இப்பாத்திரம் சித்தரிக்கப்பட்டு கதிரேசன் செட்டியாருடைய முழுமையான தியாக உணர்வை வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாக நண்பன் சண்முக பிள்ளை இச்சிறுகதையின் அமைய பெற்றுள்ளார். இன்னும் நீங்க ஆழமாக எழுதலாம். அதை சுருக்கமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? எனவே இந்த அந்த தியாக உணர்வு இதன் மூலம் தான் வெளிப்படுத்தப்படுதுங்கிற விஷயத்தையும் நம்ம எழுதணும். சரியா? ஓகே. அவ்வளவுதான் விஷயம். ஓகே. அப்ப சிறப்பான முறை நம்ம நினைச்சிருக்கோம் கேட்டா அதை முடிச்சிட்டோம். அது மாதிரி மேலதிகமாக கதிரேசன் தியாக உணர்வு பெரும் முக்கியத்துவம் ஆசிரியர் 77 இந்த மாதிரி தான் கேள்வி வரும். சரி, இப்படிப்பட்ட கேள்வி வந்தா எப்படி வந்தாலும் சரி, இதை ஒட்டி எப்படி கேள்வி வந்தாலும் உங்களால என்ன செய்யலாம்னு கேட்டா தாராளமா இந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணலாம், எழுதலாம், முழுமையா புள்ளி எடுத்துடலாம். சரியா? அதனால கொஞ்சம் ஆழமா இன்னும் 2-3 தடவை வாட்சி கொள்ளுங்க. இந்த கேள்விகளை கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. இதெல்லாம் கூத்து வந்தாலும் சரி, தியாகம் வந்தாலும் சரி, இதே போல நெருக்கடி வந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது. வந்தது வரலாம் அல்லது வராதது வரலாம். அது நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சமமா படிச்சிட்டோம்னா எது வந்தாலும் எழுதலாம்ங்கிற மனநிலைக்கு வந்தாதான் உங்களால என்ன செய்யலாம், கேள்வியை அணுக முடியும். ஏங்கிற ஒரு இலக்கை நோக்கி போக முடியும். சரி, அதனாலதான் நம்ம ஸ்பெஷலா ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து நம்ம படிச்சு கொண்டிருக்கோம். சரி, அப்ப எல்லாம் முடிய உங்களுக்கு ஃபைனல் வரும்போது ஒரு பெரிய ஒரு தெளிவு வந்துடும். ஒரு நேரா ஒரு ஆரோக்கியமான மனநிலையோட எந்த ஒரு சந்தேகம் இல்லாம தன்னம்பிக்கையோட நீங்க என்ன செய்யலாம், பரீட்சைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். சரி, ஓகே. அந்த அடிப்படை